வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய குறுநாவல். வாங்க கதைக்குள்ள போகலாம். பூந்தமல்லி நெடுஞ்சாலை மீது வேகமாக தவழ்ந்து ஓடிக்கொண்டிருந்த அவர்களது வெள்ளை நிற பென்ஸ் காரின் ஓட்டம் நிதானமாகியதை உணர்ந்து திடுக்கிட்டு சிந்தனையில் நின்று சுகந்தி விழித்து கொண்டாள். அதற்குள்ளாகவா வீடு வந்து சேர்ந்து விட்டாள் என்ற திகைப்பு. கேட்டை ஒட்டியபடி இருந்த மதில் சுவரின் முகப்பில் சாலை விளக்குளி வீசியதினால் அதில் பதிக்கப்பட்டிருந்த பித்தளை தகடு பள பள என்று மின்னியது. அமிர்தா என்ற பெயர் கண்களில் பட்டதும் அவள் கீழ் உதட்டை கடித்து கொண்டாள். இத்தனை நாளாக தங்களது பங்களா அது என்று பெருமையுடன் அதை நிமிர்ந்து பார்த்து மகிழ்ந்த அவள் மனதில் இன்று ஒரே சோகம், ஆத்திரம் கலந்ததொரு துயரம். எச்சிலை விழுங்கிக் கொண்டு அந்த பித்தளை தகட்டில் பொறித்திருந்த தங்களது பங்களாவின் பெயரை மீண்டும் ஒரு முறை தனக்குள்ளே படித்து கொண்டாள். ஆசையாக அவள் வளர்த்து கொண்டு வந்த பொமரேனியன் ராஜா உள்ளே இருந்து பூ பந்து போல நடைபாதைக்குள் குதித்தோடி வந்து கேட் அருகே நின்று குரைத்து கும்மாளமிட்டது. வீட்டை காவல் செய்து கொண்டே நின்ற கூர்க்கா ஒரு பெரிய சலாம் போட்டுவிட்டு கேட்டை அகலமாக திறந்து கார் உள்ளே புக வழி செய்தான். வாயிலில் கொண்டு வந்து காரை நிறுத்திய டிரைவர் அவசரமாக இறங்கி பின் ஆசனத்தின் கதவை திறந்து அவள் இறங்க உதவினார். எஜமானி என்ற தகுதியால் அவளுக்கு அப்படி ஒரு மரியாதை. எம்பி குதித்த நாய்க்குட்டியை வாரி மார்புடன் நினைத்து கொண்டு படிகளை வேகமாக கடந்து சலவைக்கல் பரவிய வராந்தாவில் நடந்து வரவேற்பறை சோஃபாவில் தொப்பென்று விழுந்தாள். காஷ்மீர தடுப்புக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்த சமையற்காரர் சஞ்சீவி ஒரு டம்ளரில் குளிர்ந்த நீரை நிரப்பி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். வெளியே எங்கே போனாலும் அவள் கண்ட இடங்களில் தண்ணீர், காஃபி இவைகளை பருக மாட்டாள். வீட்டிற்கு வந்ததும் தாகம் தீர ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரே மூச்சில் குடிப்பது வழக்கம். நாய்க்குட்டியை கீழே இறக்கிவிட்டு சில் என்றிருந்த டம்ளர் தண்ணீரை வேகமாக பருகினாள். அடி வயிற்றில் இருந்து பொங்கி வந்த அந்த ஆத்திர கனலை தண்ணீரின் தன்மை அடக்க முடியவில்லை. ஆனாலும் ஜெயாவுக்கு அத்தனை வாய் ஆகாது. படித்தவளாக இருந்தும் கொஞ்சமும் இங்கிதம் தெரியாதவள். இனி எங்கே அவளை சந்தித்தாலும் ஹலோ என்பதோடு தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டும். நெற்றி மீது வழிந்த காதோரத்தை நனைத்த வியர்வையை கை குட்டையால் துடைத்து கொண்டாள். அம்மா, ராத்திரி சாப்பாட்டுக்கு சட்னியும் பண்ணியிருக்கேன், கூட வெங்காய தயிர் பச்சடியும் வச்சிருக்கேன். இன்னும் ஏதேனும் தேவைப்பட்டால். சஞ்சீவி மெல்லிய குரலில் குழைந்தார். ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், போய் எரிந்து விழ வேண்டும் போல் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. எய்தவன் இருக்க அம்பை நோவது ஏன்? ஜெயா அப்படி பேசி அவள் கோபத்தை கிளறிவிட்டதற்கு பாவம் சஞ்சீவி என்ன செய்வார்? ஐயாவுக்கு கொஞ்சம் புதினா துவையல் அரைச்சிட்டால் போதும், சொல்லிவிட்டு எழுந்தாள். மாடிப்படிகளை வேகமாக கடந்து தங்களது அறைக்குள் நுழைந்தாள். பீரோவை திறந்து தன் கைகளை கனமாக அழுத்திய வளைகளையும் கழுத்தில் மின்னலடித்த வைர நெக்லஸையும் கழற்றி உள்ளே வைத்தாள். ஜெயாவும் அவளும் பள்ளிக்கூட தோழிகள். கல்லூரியிலும் கொஞ்ச காலம் ஒன்றாக படித்தவர்கள். ஜெயா கல்யாணமாகி டெல்லிக்கு போய்விட்டிருந்தாள். சமீபத்தில் தான் அவள் கணவனுக்கு வேலை மாற்றலாகி சென்னைக்கு வந்திருந்தாள். எதிர்பாராத விதமாக கடை தெருவில் சந்தித்த ஜெயாவை வீட்டுக்கு அழைத்து உபசரித்தது வினையாகிவிட்டது. பள்ளி நாட்களிலேயே ஜெயா குத்தி பேசும் வழக்கமுடையவள். உனக்கென்ன, முடியுள்ள சீமாட்டி, வலக்கொண்டையும் போடுவாள், இடக்கொண்டையும் போடுவாள். உன் தாத்தாவிடம் நீ போய் கேட்டால் ஒரு 100 ரூபாய் சட்டென கொடுத்துடுவார். நாங்க உன்னோட போட்டி போட முடியுமா? என் அப்பா ஒரு கம்பெனியில் கிளார்க் வேலை பண்றார். 4 குழந்தைகள் கொண்ட பெரிய குடும்பம். 2 ரூபாய் கூட என்னால் முடியாது. ஆமாம், இந்த பென்சில் பெட்டியை எங்க வாங்கின? லண்டன்ல இருந்து உன் மாமா பரிசாக அனுப்புனாரா? ஏன் மாமாவுக்கு அயனாவரம் வரை கூட போய் வர கட்டுப்படி ஆகாது. எனக்கு இது மாதிரி பரிசுகள் யார் தரப்போறா? கல்லூரி நாட்களிலும் இப்படித்தான் அவள் புலம்புவாள். சுகந்தியை பார்த்து எப்பொழுதும் பொறாமை. உனக்கு இங்கிலீஷ்ல 82 மார்க் வந்திருக்கா? டியூஷன் வச்சு படிச்சுக்கிற. உன் அப்பாவாலும் தாத்தாவாலும் டியூஷன் வச்சுக்க முடியும். எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடையாதே. காலையில் எழுந்ததும் வீட்டு வேலைகளை அம்மாவோட செய்துட்டு அவசரமா சோத்த அள்ளி போட்டு கொண்டு பஸ் பிடிச்சு வரேன்.
உன்னை போல புடவை நலுங்காம கார்ல வந்து இறங்குகிறேனா? சொல்லு. ஈட்டியாக குத்துவாள். அதற்கு சுகந்தி என்ன செய்வாள்? வசதியான குடும்பத்தில் பிறக்க வேணும் என்று அவள் கேட்கவில்லையே. அப்படி அமைந்தது அவள் தவறா? கல்யாணத்தின் போது ரிசப்ஷனுக்கு வந்த ஜெயா பொறாமையால் வெந்து போயிருந்தாள். தன்னை விட ஒரு வயது சின்னவளான சுகந்திக்கு திருமணமாகிவிட்டதே என்ற எரிச்சல். கண் நிறைந்த கணவன் நல்லா படிச்சிருக்கார். உங்க தொழிலகத்திலேயே உன் அப்பா இழுத்து போட்டு கொண்டு விடுவார் மாப்பிள்ளையை. எங்க அப்பாவும் எனக்கு 3 வருஷமா வரன் தேடிக்கிட்டு இருக்கார். வரன் வீட்டார் கேட்கிற வரதட்சணை கொடுக்க தெம்பில்லை. எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? மாலையும் கழுத்துமாக சூட் கோட் அலங்காரத்தில் அவள் அருகே நின்ற அவளது கணவன் மோகனை பார்த்துவிட்டு சுகந்தியின் காதருகே வந்து பொறுமினாளே. அதை எப்படி மறக்க முடியும்? கல்யாண வீட்டுக்கு வந்தவள் மணமக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல தெரியாவிட்டாலும் அப்படியா பேசுவது? ஜெயாவுக்கு தெரிந்த லட்சணம் அவ்வளவுதான் என்ற பல தடவைகள் சுகந்தி தன் தோழியை மன்னித்து விட்டிருந்தாள். திருமணமாகி தன் கணவனுடன் டெல்லிக்கு போன தோழி 2 தடவைகள் கடிதம் எழுதினாள். பிறகு அந்த தொடர்பும் நின்று போனது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டிருந்தன. அன்று கடைத்தெருவில் கண்ட ஜெயா சுகந்தியை பார்த்து பிரமித்து நின்றாள். ஏதாவது காயக்கல்பம் சாப்பிடுறியா அல்லது ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி கொண்டிருக்கியா? அன்னைக்கு பார்த்தாப்புல அப்படியே இருக்க. பொறாமையுடன் அவளை ஏற இறங்க பார்த்தபடி கைகளை பிடித்து கொண்டாள். இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருக்கோம். இடம் கிடைக்காமல் திண்டாடி இப்பதான் மந்தவெளி பக்கத்துல ஒரு பிளாட் கிடைச்சிருக்கு. எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன். உனக்கு? ஆவலுடன் கேட்டாள். மூக்கும் காது மடலும் உஷ்ணமாகி நெஞ்சு படபடப்பதை சுகந்தி உணர்ந்தாள். 40 வயதை எட்டி கொண்டிருந்த அவளுக்கு இதுவரை குழந்தை ஏதும் பிறக்கவே இல்லை. இனி சாத்தியமில்லை என்பதையும் அறிவாள். எனக்கு என் கணவர் குழந்தை, அவருக்கு நான் குழந்தை, அவ்வளவுதான். சிரித்துவிட்டு விடை பெற்று கொண்டாள். அந்த மாதர் சங்கத்திலே சுகந்தி பேசுவதாக ஒப்புக்கொண்டிருந்தாள். வீடு, தோட்டம், கடை தெரு என்று சுருங்கி போயிருந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் கூட்ட அவள் பல பொது காரியங்களிலும் ஆவலுடன் பங்கு கொண்டிருந்தாள். சமூக பணியில் ஈடுபட்டிருந்தது மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. அன்று அவள் ராமாவரம் மாதர் சங்கத்தில் சமூகத்திலே பெண்களின் பங்கு என்பதை பற்றி மிகவும் தீவிரமாக பேசினாள். ரொம்ப அழகா பேசுனீங்க, நல்ல கருத்துக்களை தெரிவிச்சீங்க. மாதர் சங்க தலைவி அவளை மிகவும் பாராட்டினாள். கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது என்ற கூட்டத்தில் பலர் அவளது கையை பற்றி குலுக்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர். தான் ஒரு நல்ல மேடை பேச்சாளராக உருவாகி கொண்டு வருவதை பற்றி சுகந்திக்கு உள்ளூர ஆனந்தம். நல்லா பேசின, தெளிவான கருத்துக்கள். ஆனா இன்னும் சில விஷயங்களை நீ சொல்லி இருக்கலாம். எங்கிருந்தோ கூட்டத்தை இடித்து தள்ளி கொண்டு அருகில் வந்த ஜெயா அவளது கைகளை பற்றி கொண்டாள். நீயும் இந்த மாதர் சங்கத்துல சேர்ந்து விட்டிருக்கையா? சுகந்தி கேட்டாள். என் பக்கத்து பிளாட்கார அம்மா இதுல மெம்பர், என்னையும் கூப்பிட்டாங்க, வந்தேன். எனக்கு இந்த சங்கங்கள்ல சேர்ந்து செயல்பட நேரம் ஏது? மேலும் மேடையில மட்டும் கத்திட்டு உருப்படியா ஒன்னும் செய்யாத இது மாதிரி கோஷ்டிகளோட சேர்ந்து கொள்றதை நான் விரும்பலை. ஜெயா வழக்கம் போல சுருக்கென்று குத்தினாள். கூட்டம் கலையும் போது பக்கத்து வீட்டுக்கார அம்மாளுடன் போகாது சுகந்தியுடன் ஒட்டி கொண்டு விட்டாள். உன்னுடையது புது பென்ஸ் காரில் பயணம் செய்ய ஆசையா இருக்கு. போற வழிதானே, என்ன கொண்டு வீட்டுல விட்டுடு. வழியில் அப்படியே நாம பேசலாம். எத்தனை வருஷமாச்சு நாம மனம் விட்டு பேசி? அட்டை போல ஒட்டி கொண்ட காரில் ஏறி கொண்டாள். இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு, எங்க செய்தது? ஆரம்பித்தாள் கேள்விகளை. என் மாமியாருடையது, அவர்களுக்கு பின் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலத்து கற்கள், நல்ல நீல ஒளி கொட்டுது. இப்போதெல்லாம் இது மாதிரி எங்க கிடைக்கும்? பெருமூச்சு விட்டாள் ஜெயா. கொஞ்ச நேரம் பயணம் மௌனத்தில் கரைந்தது. நான் கேட்கிறேன்னு கோவிச்சுக்க கூடாது சுகந்தி. உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் ஏராளமான சொத்து இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, இந்த வைர நெக்லஸ் உனக்கும் உன் மாமியார் கிட்ட இருந்து வந்தது. உனக்கு பிறகு இது எங்க போக போறது? வாளாக நெஞ்சில் பாய்ந்த அந்த கேள்வி அவளை மிகவும் வேதனைப்பட செய்தது. பிள்ளை இல்லாத உன் சொத்து எப்படி குட்டி சுவராக போக போகிறது என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறாள் ஜெயா. கண் இமைகளை சுட்ட கண்ணீரை விழுங்கிக் கொண்டு மௌனமாக இருந்தாள் சுகந்தி. டாக்டர்களை பார்த்து உடம்பு காட்டினியோ? எத்தனையோ வைத்தியம் நானும் எவரும் எடுத்துக்கொண்டோம்.
ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருந்ததான்னு கவனிச்சியோ? பார்த்தாச்சு. எத்தனை விரதம், எத்தனை வேண்டுதல்கள், போகாத கோயில்கள் பாக்கி இல்லை. குழந்தை பிறக்காதுன்னு நிச்சயமா தெரிஞ்ச பின்னும் நீ ஏன் சுவீகாரம் பத்தி யோசிக்கலை? இன்னைக்கு நீ பேசுனதுல இந்த சங்கதியை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலை. பணக்கார பெண்கள், வசதியா வாழ்கிற பெண்கள், குழந்தை இல்லாத மலடியாக இருந்துட்டா அத்தோட வாழ்க்கை முடிஞ்சுட்டதுன்னு நினைக்காம, ஏழை எளியவர்கள் வீட்டுல இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வாழ்க்கை அளிச்சா எத்தனை பெரிய நல்ல காரியம் என்று நீ அழுத்தி சொல்லி இருக்கணும். அதுவும் பெண்கள் செய்கிற ஒரு சமூக சேவை இல்லையா? ஒரு சமயம் அதுவும் உன் வாழ்க்கை பத்தி மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறாப்புல இருக்கும்னு அச்சப்பட்டுக்கிட்டு பேசலையா? உன்னை சொல்லி குற்றமில்லை. உன் நிலையில் நான் இருந்தால் என் இயலாமையை மற்றவர்கள் எதிரில் காட்டிக்க பிரியப்பட மாட்டேன், வெட்கப்படுவேன். குபு குபுவென்று பொங்கி வந்த கோபத்தை சுகாந்தி அடக்கி கொண்டாள். இங்க தானே இறங்க போற? டிரைவர், கொஞ்சம் காரை இங்க நிறுத்துங்கோ என்று கூறிவிட்டு ஜெயா வண்டியை விட்டு இறங்கியதும் அப்பாடா என்ற ஆறுதலுடன் புறப்பட்டாள். இனி ஜெயாவை ஒருபோதும் சந்திக்க முயலக்கூடாது. இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் இதமாக பேசக்கூட தெரியாத பொறாமைக்காரி. அவளது சிநேகிதத்தை துண்டித்து கொள்ள வேண்டும். பல எண்ணியபடிதான் வீடு வந்து சேர்ந்தாள். ஆனால் ஜெயா கிளப்பிவிட்ட அந்த கோப நெருப்பு அவ்வளவு சுலபத்தில் அணைந்து விடவில்லை. பணம், பங்களா, அந்தஸ்து, ஆழ்படைகள் என்ற அமோகமான வாழ்க்கை இருந்தும் என்ன பயன்? கொஞ்சி குலாவ உனக்கு ஒரு குழந்தை இல்லையே, உன் சொத்துக்கு வாரிசாக உனக்கு யாரும் இல்லையே என்று ஜெயா இடித்து காட்டி ஏளனம் செய்ததை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டவள் முகத்தை இரு கரங்களாலும் மூடிக்கொண்டு வெகுநேரம் விசும்பி அழுதாள். ஹாலின் சுவரில் தொங்கிய கடிகாரம் மணி 8 விட்டதை அறிவுறுத்தி கொண்டு சங்கீதமாக ஒலிக்கத் தொடங்கியதை கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அன்று வியாழக்கிழமை. அவள் கணவனுக்கு டைரக்டர் மீட்டிங் இல்லாதிருந்தால், அவளும் மாதர் சங்கத்து கூட்டத்துக்கு கிளம்பாதிருந்தால், கணவன் வீடு திரும்பியதும் டிஃபன் கொடுத்து உபசரித்த பின்னர் அவனுடன் ஒரு சினிமாவுக்கு போய்விட்டிருப்பாள். குழந்தை இல்லை என்ற குறையை அவள் கணவன் ஒரு நாளும் சுட்டி காட்டி பேசியதே இல்லை. அவள் மனம் நோகும்படி அந்த சங்கதியை பற்றி எதுவுமே சொன்னதில்லை. அவள்தான் தங்களுக்கு வாரிசு என்ற ஒரு பிள்ளையையோ பெண்ணோ இல்லை என்று குறைபட்டு மனம் வருந்தினாள். சில சமயம் யாரும் பாராதது போல் அழுதாள். வேதனையில் துடித்தாள், துவண்டாள். ஸ்வீகாரம் செய்து கொள்ளலாம் என்று கூட அவள் தன் கணவனிடம் வலுவில் பேசியிருக்கிறாள். அந்த சங்கதி எப்படியோ உறவினர்கள் காதில் பட்டுவிட்டது. அவ்வளவுதான். அவ்வளவு பேரும் அவர்களது சொத்துக்கு பேயாக பறந்தனர். அவன் தன் பெற்றோருக்கு ஒரே குழந்தை. அவள் கணவனும் அவர்கள் குடும்பத்தில் ஒரே பிள்ளை. இருவர் பக்கத்திலும் அண்ணன், தங்கை, அக்கா, தம்பி என்ற நெருங்கிய உறவினர் யாரும் கிடையாது. தூரத்து உறவினர்கள் தான் அவர்கள் சொத்தில் பங்கு கொள்ள துடித்தனர். ஏன் பிள்ளை புத்திசாலி, அவனை நீ தத்து எடுத்துக்கொண்டால் உனக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும், அவன் முன்னுக்கு வர உதவியா இருக்கும். தூரத்து அத்தை ஒரு கடிதம் எழுதி கேட்டிருந்தாள். பட்டணத்திற்கு 10 நாள் சுற்றுலாவுக்கு வருவதாக சொல்லிக்கொண்டு தமது கடைசி பிள்ளையுடன் வந்து சேர்ந்திருந்த சித்தப்பா மெல்ல அந்த பிள்ளையை அவள் தலையில் கட்ட பார்த்தார். ஒன்றுவிட்ட சித்தப்பா பெரிய ஊதாரி, பெண் சபலக்காரர் என்ற பிரசித்தம். பிள்ளையை தத்து கொடுத்துவிட்டு தமது குடும்பத்துடன் சுகந்தியின் பங்களாவில் கேம்ப் போட அவர் போட்டிருந்த திட்டத்தை அறிந்து கொண்டு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாள். அனாதை ஆசிரமத்தில் இருந்து குழந்தை ஒன்றை எடுத்து வளர்த்தால் என்ன என்று அவள் ஆவல் பட்ட போது மோகன் அதற்கும் ஒப்பவில்லை. அந்த குழந்தையின் பெற்றோர்களின் குண விசேஷம் என்னவோ? நமக்கு தெரிந்த உறவினர்கள் குழந்தைகளே வேண்டாம் என்று நாம் நினைக்கும் போது தெரியாத இடத்தில் இருந்து குழந்தையை தத்து எடுத்து அந்த குழந்தை நாம் நினைக்கிறபடி புத்திசாலியாக குணவானாக வளராது ஒரு துஷ்ட பையனாக வளர்ந்து தொல்லை கொடுத்தால் ஏன் இந்த வம்பு? உத்தரவு கொடுக்க மறுத்து விட்டான். நமக்கு பின் நம் சொத்து சுகங்கள் என்னாவது? ஒரு நாள் கோபமும் அழுகையுமாக கேட்டாள் சுகந்தி. அதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய போகிறேன். நமக்கு பின் நம் சொத்துக்கள் அனைத்தும் விற்று முதலாக்கப்பட்டு நமது பெற்றோர்கள் நினைவு நீடித்திருக்க அவர்கள் பெயரை சூட்டி கொண்டதொரு ட்ரஸ்ட் உண்டாக்கி அதில் இருந்து வரும் வட்டி பணத்தில் பல மாணவர்களுக்கு கல்வி வசதி, ஏழை நோயாளிகளுக்கு வைத்திய வசதி, புத்திசாலியான ஏழை இளைஞர்கள் பெண்களுக்கு கல்யாண உதவி என்று பல தர்ம காரியங்களுக்கு உபயோகிக்கும்படி செய்து விடலாம்.
நமக்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கம்பெனியின் வழக்கறிஞர்களிடம் ஏற்கனவே ஆலோசனை கேட்டிருக்கிறேன். ஏன் கவலை என்று தீர்மானமாக பதில் சொல்லிவிட்டிருந்தான். இந்த ஜெயா இன்று நடந்த மாதர் சங்கத்து கூட்டத்துக்கு வந்திருக்க வேண்டியதில்லை. வந்து அவளை வீணாக குழப்பி மனதை புண் செய்திருக்க வேண்டியதில்லை. கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள். அலங்கார கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவளுக்கு திகைப்பு. கண்கள் சிவந்து இமை வீங்கி அழுததன் அறிகுறிகள் நன்றாக தெரிந்தன. மோகன் கட்டாயம் அதை பற்றி விசாரிப்பான். உண்மையை சொன்னால் கடும் கோபம் அடைவான். குளியல் அறைக்குள் புகுந்து முகத்தை நன்றாக குளிர்ந்த நீரில் கழுவி கொண்டாள். முடியை வாரி சீராக்கி முகத்தில் லேசாக பவுடரை ஒற்றி பொட்டு வைத்து கொண்டு வீட்டில் அணியும் காஞ்சிபுர நூல் சேலை ஒன்றை உடுத்தி கொண்டு கீழே இறங்கி வந்தாள். மணி 8:30 ஆகியும் மோகன் இன்னும் வீடு திரும்பவில்லை. சில நாட்கள் கம்பெனி கூட்டங்களில் நேரம் போவதே தெரியாது. அவன் வீட்டை மறந்து உட்கார்ந்து விடுவதுண்டு. வரவேற்பறை பக்கம் வந்தபோது மாலை தபால்களை அடுக்காக மேஜையில் ஒரு பக்கம் வைத்திருந்ததை கவனித்தாள். அவைகள் பலவும் அவளுக்கு வந்த கடிதங்கள், திருமண அழைப்புகள், சில விழாவுக்கு வருகை தந்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொண்ட கடிதங்கள். சில ஒன்றே ஒன்று பழுப்பு உரையில் இருந்த கடிதம் அவள் கணவன் பெயருக்கு வந்திருந்தது. ஷர்மிளா, அசோக் நகர், பெங்களூர் என்று உரை மீது ஒரு பக்கம் இருந்த முகவரியை பார்த்தாள். சர்மிளா யாரது? அப்படி அவர்கள் உறவில் ஒரு பெண் இருப்பதாக தெரியாதே. யாராக இருக்கும்? நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. சற்று முன் குளிர்ந்த நீரில் கழுவி பவுடர் பூசிய முகத்தை இப்போது வியர்வை முழு காட்டியது. கேட் அருகே கணவனது கார் நிற்கும் ஓசையும் தொடர்ந்து ராஜாவின் உற்சாகமான குறைப்பும் அவளை எச்சரிக்கை செய்தன. கட்டாயம் அவள் அந்த கடிதத்தை படித்தாக வேண்டும். இது சாதாரண கடிதம் அல்ல என்று உள்ளுணர்வு உந்தியது. சட்டென்று மாடிக்கு விரைந்தாள். தங்கள் அறையின் குளியல் அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டு பரபரப்புடன் கடித உரையை கிழித்தாள். நடுங்கும் விரல்களால் இழுத்து பிரித்து படித்தாள். அன்புள்ள மோகனுக்கு, கடைசி முறையாக நாம் சந்தித்த போது நமக்குள் பேசி முடித்து கொண்ட ஏற்பாட்டின்படி நான் தங்களை அதற்கு பின் சந்திக்கவோ தங்களுடன் கடித தொடர்பு கொள்ளவோ முயன்றதில்லை. ஆனால் இப்போது ஒரு அவசரம் ஏற்பட்டு விட்டிருக்கிறது. அதனால் எழுதுகிறேன். நம் மகள் சம்யுக்தாவுக்கு இப்போது 14 வயதாகிவிட்டது. +2 முடித்து விட்டாள். மேலே படிக்க வைக்க எனக்கு வசதி இல்லை. அத்துடன் நான் வியாதியாக படுத்து கிடக்கிறேன். பெங்களூர் பட்டணத்தில் இருந்து தொலை தூரம் இல்லை. ஒரு நடை தாங்கள் நேரில் வந்தால் எல்லாம் சொல்ல வசதியாக இருக்கும். எனக்கு ஏதும் உதவி தேவையில்லை. அனாதையாக நான் உலகில் விட்டு போகப் போகிற சம்யுக்தாவுக்கு தாங்கள் ஏதாவது ஒரு வழி செய்து உதவினால் என் உயிர் சமாதானத்துடன் பிரியும். மற்றவை நேரில் தங்களது அலுவலக முகவரிக்கு நான் எழுதிய பல கடிதங்களுக்கு பதில் கிட்டாததால் இந்த வீட்டு முகவரிக்கு எழுதுகிறேன். மன்னிக்கவும். உடனடியாக உங்களை பார்க்க விரும்புகிறேன். உங்கள் அன்புள்ள ஷர்மிளா. கடிதத்தை மடித்து தன் மார்பு இடுக்கில் செருகிக் கொண்டாள். முகத்தை மறுபடியும் குளிர் நீரில் கழுவிக்கொண்டாள். நெஞ்சில் ஏற்பட்ட படபடப்பையும் அடி வயிற்றை பற்றிய திகில் உணர்வையும் அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. உடல் முழுவதும் பதற, நடை தள்ளாட மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். சுகந்தி, என்ன உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்க? கேட்டபடி வேகமாக அருகில் வந்து அன்போடு கன்னத்தை தொட்ட மோகனது கரங்கள் நெருப்பாக அவள் உடலை சுட்டது. ஒன்றுமில்லை, தலைவலி தாங்க முடியவில்லை. நான் சாப்பிட வரவில்லை. நீங்க மட்டும் போய் சாப்பிடுங்கோ. சஞ்சீவியிடம் சொல்லி கொஞ்சம் சுக்கு கஷாயம் போட்டு தர சொல்லுங்கோ. அவளால் அவனிடம் அப்படி சுவாதீனமாக எப்படித்தான் பேச முடிந்ததோ. படுக்கை மீது தோய்ந்து விழுந்தாள். டாக்டரை அழைக்கட்டுமா? மிகவும் அக்கறையும் அனுதாபமுமாக அவன் கேட்டது தாங்குணா எரிச்சலை கொடுத்தது. இதுக்கெல்லாம் டாக்டர் எதுக்கு? முணுமுணுத்தாள். சிறிது பொழுதில் சஞ்சீவி தமது வயதையும் முட்டி நோவையும் பொருட்படுத்தாது ஒரு டம்ளரில் இதமான சூட்டில் சுக்கு கஷாயத்தை எடுத்து வந்தார். என்னம்மா உங்களுக்கு? சாயங்காலம் நீங்க திரும்பி வந்தப்பவே உங்க முகம் சொல்லிச்சு. உடம்புக்கு ஏதோ கோளாறுன்னு புரிஞ்சுகிட்டேன். இதை சாப்பிடுங்கோ அம்மா. கனிவுடன் உபசரித்தார். கஷாயத்தை சாப்பிட்டாள்.
கடப்பாறையை விழுங்கிவிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிட்டானாமே, அதுபோல கடப்பாறையாக அவள் நெஞ்சை தூக்கி விட்டிருக்கும் இந்த பிரச்சனைக்கு சுக்கு கஷாயமா மருந்து? அவளுக்கு அழுகையும் சிரிப்பும் ஒருங்கே எழுந்தன. மறுநாள் காலை கணவன் வேலைக்கு புறப்பட்டு போனதும் இரவு முழுவதும் மனதை வாட்டிய துயரை அடக்கிக் கொண்டு அவள் வீட்டுக்குள்ளேயே வளைய வந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் உணர்வுகள் தோய்ந்து கால்கள் நடக்க முடியாதது போன்றதொரு தள்ளாடல். உடம்புக்கு என்னம்மா, ஹார்லிக்ஸ் கலக்கி தரவா? சமையற்காரர் தவிப்போடு கேட்டபோது அவளுக்கு எரிச்சல் தான் வந்தது. அவளுக்கு தெரியாதபடி ஒரு மாபெரும் ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கும் கணவனிடம் அவள் நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று வெளிப்படையாக சொல்லிவிட முடியாத போது வீட்டு சமையற்காரரிடம் என்ன சொல்வாள்? நேற்று மாதர் சங்க கூட்டத்தில் சாப்பிட்ட டிஃபன் ஒத்துக்கலை, ஒன்றும் வேண்டாம், வயிற்றை கொஞ்சம் காய போட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். மனதை குத்தி குடைந்த அந்த வேதனையை சொல்லிக் கொள்ள அவளுக்கு நெருக்கமான தோழியோ உறவுக்காரியோ யாரும் கிடையாது. அந்நிலையில் தன் மனதிற்குள்ளே பலதை எண்ணி குழம்பியபடி அவள் மாடிக்கும் கீழுக்கும் அலைந்து கொண்டிருந்த போது வாயிலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்பதை கண்டாள். தமது வழக்கமான தோல் பெட்டியும் துணி பையுமாக தூரத்து உறவுக்காரர் லோகநாதன் ஆட்டோவை அனுப்பிவிட்டு சாமான்களுடன் படிகள் ஏறி வராந்தாவிற்குள் வருவதை பார்த்தாள். இது ஒரு அழையாத விருந்து என்ற மனதிலே தாங்க முடியாத கசப்பு மூண்டது. முன்பின் தெரிவிக்காது திடீரென்று தஞ்சாவூரில் இருந்து வந்து குதித்து விடுவார் லோகநாதன். மனைவியை இழந்த பின்னர் தன்னந்தனியே ஒரு ஒண்டு குடித்தனத்தில் சுயம்பாகத்தில் வாழ்கிறவர். தமது இரு பிள்ளைகளுடன் ஒத்துக்கொள்ளாது பிடிவாதமாக தனியே வாழ்கிறவர். ஆனால் உறவுக்காரர்களை தேடிக்கொண்டு அடிக்கடி புறப்பட்டு விடுவார். அப்படிப்பட்டதொரு உறவுக்காரனாக மோகன் அகப்பட்டு கொண்டு விட்டிருந்தான். வருஷத்தில் 4 முறையேனும் அவர் தப்பாமல் சென்னைக்கு விஜயம் செய்து அவன் வீட்டில் முற்றுகையிடுவது வழக்கம். கச்சேரி சீசன், புறப்பட்டு வந்துட்டேன். கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வேண்டாமா? நம்ம மோகன் பங்களாதான் இருக்கே. அவனுக்கு குழந்தையா குட்டியா, பிக்கல் பிடுங்கல் இல்லாத வீடுன்னு வந்துட்டேன். டாக்டர் மாதவ மேனனை பார்க்கணும். நரம்பு வியாதிகளில் அவர் பெரிய நிபுணராச்சே. தலை குடைச்சல், மண்டையிடி, கால்வலி இதுகளை பற்றி கன்சல்ட் பண்ணிட்டு போக வந்தேன். என்ன செய்வேன் சுகந்தி, பெரியவன் பெண்ஜாதிக்கு என்னை கண்டாலே பிடிக்கிறதே இல்லை. மதியாதார் வீட்டு வாசலை மிதிக்காதவன் நான். அதனால் ஒரு 10 நாள் உன்னோட நிம்மதியா இங்க இருந்துட்டு 2 சினிமா நாடகங்கள் கதா காலாட்சேபம்னு காலத்தை போக்கிட்டு போகலாம்னு வந்தேன். இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒரு கதை. ஆனால் மனிதன் திரும்பி போவதற்குள் வீட்டில் பலவித குழப்பங்களை செய்துவிட்டு போக தவறுவதில்லை. வயதானவர் அனாதை போல தவிக்கிறாரே என்ற இரக்கம் காட்டினால் பின்னால் ஆபத்து தான் சம்பவிக்கும். அப்படிப்பட்டதொரு நாரதர் சுபாவம். சுகந்தி, தோட்டக்காரனை நீ கவனிக்கிறதே இல்லை. இங்கிருந்து செடி கொடிகளை பிடுங்கி கொண்டு போய் வெளியில விற்கிறான். அத்தனை மல்லிகை பூவையும் விடியும் முன்னேயே பறிச்சு கொண்டு அருகில் இருக்கும் பூக்கடையில் விற்று பைசா பண்ணி கொள்கிறான். அவனை கவனி. சமையற்கார சஞ்சீவியின் சங்கதி தெரியுமோ? நீ பார்க்காத சமயம் சூடா காஃபி போட்டு டிரைவருக்கு கொடுத்து நைஸ் பண்றான். எதுக்கு? உங்க பென்ஸ் கார்ல ஏறிக்கொண்டு காய்கறி வாங்கி வரேன்னு ஊரே ஊர்கோலம் வருவதற்கு. முளையிலேயே இந்த பழக்கத்தை கிள்ளி எறி. இவன் கொத்துமல்லி வாங்க போகத்தான் உன் புருஷன் லட்சக்கணக்கில் பணம் போட்டு பென்ஸ் கார் வாங்கி வச்சிருக்காரா? பேஷ் பேஷ், இவனை சரியா கவனிக்காட்டா தலைக்கு மேலே ஏறிக்குவான். எதிர் பங்களா பெண், அதான் அந்த பார்வதியின் மகள். போன் ரிப்பேர்னு வந்து நம்ம தொலைபேசியை உபயோகிக்க அனுமதி கேட்டா. பாவம்னு கொடுத்தேன். அவ்வளவுதான், இங்கேயே டேரா போட்டுட்டா. எத்தனை பேரை போனில் கூப்பிடுவாள்? எஸ்டிடி என்னவோ வர. போன் பில்லை கவனி, அப்பத்தான் இதெல்லாம் தெரியும். இப்படி பல வம்புகளை சொல்லி குட்டையை குழப்பிவிட்டு வீண் சந்தேகங்களை அவள் மனதில் உருவாக செய்துவிட்டு லோகநாதன் சும்மாவா இருப்பார்? அலமாரியில் அழகாக அடுக்கி வைத்திருக்கும் புத்தகங்களை இழுத்து தாறுமாறாக போட்டு வைப்பார். ஒரு சோப்பு, துவாலை என்று தன்னுடன் கூட எதுவுமே எடுத்து வராது. இல்லாத அதிகாரம் செய்வார். சுகந்தி, புது பிரஷ் ஒன்று கடையில இருந்து வாங்கி வர சொல். நான் கிளம்பின அவசரத்துல துண்டு, சோப்பு, பேஸ்ட் இதுகளை மறந்துட்டேன். என் சட்டைகளை நல்லா தோச்சு பெட்டி போட்டு வாங்கி வைமா. வெளியே போனா சுத்தமா தெரியணும் இல்லையா? ராத்திரி எனக்கு சப்பாத்தி பண்ணி வைக்க சொல். நான் அதோட எப்பவும் உருளைக்கிழங்கு கறிதான் சாப்பிட்ற வழக்கம்.
நாளைக்கு கொஞ்சம் சீரக ரசமும் தொட்டுக்கொள்ள ஜவ்வரிசி அப்பளமும் வச்சுட சொல்லு. தலைவலிக்கு நீ என்ன மருந்து போட்டுக்கிற? சூடா ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு மாத்திரையும் கொடு. பிராணன் போறாப்ல தலைவலி என்று அதட்டுவார். சதா வீட்டுக்குள் குட்டி போட்ட பூனை போல அலைந்து கொண்டு வேலைக்காரிகளுக்கும் வீட்டு எஜமானிக்கும் காலில் பட்ட நெருஞ்சி முள்ளாக தொல்லை கொடுத்தபடி நாள் முழுவதும் தொணதொணக்கப் போகிற லோகநாதன் இந்த சமயம் அவசியம் வர வேண்டுமா? சுகந்தி, சௌக்கியமா? கேட்டபடி வாயிற்படியை தாண்டி உள்ளே வந்து விட்டார் பெரியவர். ஒப்புக்காகவாவது உபசரித்து வரவேற்க வேண்டாமா? வாங்கோ வாங்கோ, உட்காருங்கோ, போலியாக முறுவலித்தாள் அவள். உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், அரைக்குரலில் கூறியபடி சுற்றமுற்றம் பார்த்துவிட்டு தோள்களை குலுக்கிக் கொண்டு சாமான்களை ரத்தின ஜமக்காலத்தின் மீது வைத்தார். வீட்டு வேலையாள் ஓடி வந்து எடுத்து சென்று அவைகளை வழக்கமாக அவர் வந்த போதெல்லாம் தங்கும் பின்கட்டு அறையில் கொண்டு வைத்தான். பொமரேனியன் ராஜா குரைத்து ஓடிக்கொண்டு வந்து அவர் மேல் விழுந்தது. சனியன், எத்தனை தடவை இங்க வந்திருக்கேன், அடையாளம் தெரியலையே. நாய்களில் கூட மென்டலி டிசார்டர் என்ற குறையுள்ளவை இருக்கு போல, இதுக்கு என்னை புரியலையே முணுமுணுத்தார். தன் அருமை நாயை அவர் பழிப்பதை கேட்டு வெகுண்டு போனாள் சுகந்தி. போன போட்டியில என் ராஜாதான் முதல் பரிசு வாங்குச்சு. ரொம்ப புத்திசாலி நாயின்னு நடுவர்கள் சொன்னாங்க என்றாள். உன்னை பார்க்கும்போது எம் மனம் படும் பாடும் வேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல அம்மா சுகந்தி. ஒரு குழந்தையை தூக்கி அணைச்சுக்கிட்டு இதை நீ சொல்லி இருந்தா நான் பூரிச்சு போயிருப்பேன். சரி, நான் ஸ்நானத்தை முடிச்சுக்கிட்டு வரேன் என்று அவளை தாண்டி கொண்டு உரிமையுடன் உள்ளே சென்றார். பகல் சாப்பாட்டுக்கு மோகன் வர இயலவில்லை என்று தொலைபேசியில் தெரிவித்தான். கணவன் மீது எல்லையற்ற கோபம். ஆனால் மனைவி என்ற கடமையை அவள் உதற முடியாதே. அவனுக்கு தேவையான உணவு வகைகளை டப்பாக்களில் நிரப்பி ஹாட் கேஸில் வைத்து மூடி ஆளிடம் கொடுத்து அவனது அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்தாள். காலை காஃபி பலகாரத்தை சாப்பிட்டுவிட்டு போன லோகநாதன் சென்னை நகரத்தை ஒரு முறை வலம் வந்துவிட்டு சரியாக பகல் உணவு நேரத்திற்கு வீடு வந்து சேர்ந்து விட்டார். தோளில் புரண்ட சரிகை கரை உத்திரியத்தை நாற்காலி கை மீது போட்டுவிட்டு அவர் கை கால் முகம் கழுவ பின்பக்கம் சென்றபோது கவனித்தால் முன்னை விட அவரது முன் மண்டையில் வழுக்கை பளிச்சென்று தெரிந்தது. பின் பக்கத்தில் இருந்து தமது நலிந்த முடியை இழுத்து வாரி அது தெரியாது போர்த்தி கொண்டிருந்தார். வெள்ளை வேட்டியும் ஜிப்பாவுமாக ஆள் அமர்க்களமாகத்தான் வெளியே கிளம்பியிருந்தார். வந்ததும் வராததுமாக வெளியே அவருக்கு வேலை ஏதும் கிடையாது என்பதை சுகந்தி அறிவாள். அடித்து போட்டால் அரை காசு தேராத ஆசாமிதான். ஆனால் அலட்டிக் கொள்வதில் பெரிய மகராஜன்தான். பற்களை கடித்து கொண்டு சாப்பாட்டறைக்குள் புகுந்தாள். அவளுக்கு முன் அங்கே சாப்பாட்டறை நாற்காலியில் அமர்ந்திருந்தார் லோகநாதன். சஞ்சீவியின் கை பாகத்திலே அவருக்கு பெருத்த மோகம். சூடான வெங்காய சாம்பாருடன் சாதத்தை கலந்து தாராளமாக சமையற்காரர் ஊற்றிய நெய்யோடு பிசைந்து சுவற்றுக்கு மண் அப்புவது போல பரபரப்புடன் விழுங்கினார். உலகமே இருண்டு விட்டது போன்ற உணர்வு தோய்ந்து விட்டிருந்த சுகந்திக்கு அவரது செய்கை எரிச்சலை கூட்டிக் கொண்டிருந்தது. ஒரு வழியாக சாப்பாட்டை முடித்து கொண்டு கை கழுவிவிட்டு உத்தரீயத்தை தோளில் உதறி போட்டு கொண்டு வெற்றிலை பாக்கு தட்டுடன் வரவேற்பறை பக்கம் சென்ற லோகநாதன், சுகந்தி, இப்படி வாமா, உங்கிட்ட முக்கியமா ஒரு சங்கதி பேசணும் என்றார். இதென்ன தொல்லை என்று சுகந்தி ஆத்திரப்பட்டாள். அவளுக்கு இருந்த மனநிலையில் அவளால் உணவை ரசித்து ஒழுங்காகவே சாப்பிட முடியவில்லை. குடும்ப வைத்தியர் கொடுத்திருந்த டிரான்குலைசர் மாத்திரைகளில் ஒன்றை விழுங்கிவிட்டு அவள் கவலைகளை மறந்து தன் அறையில் உறங்க ஆசைப்பட்டாள். கிழவருக்கு பொழுது போகவில்லை என்றால் அவளை பிடித்து உட்கார வைத்து தொணதொணக்க வேண்டுமா? முக்கிய சங்கதி என்றாரே, ஏதாவது பணம் கைமாற்றாக கேட்கத்தான் இந்த பீடிகையோ? எப்பொழுது வந்தாலும் கைமாற்றல் என்று கேட்க மறந்ததில்லை. கேட்டு வாங்கியதை திருப்பி தந்ததும் இல்லை. அடுத்த முறை கேட்க துளியும் நாணப்படாத அஞ்சாத சிங்கமாச்சே. தனக்குள் பல எண்ணியபடி வேண்டா வெறுப்புடன் வரவேற்பறையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். தன்னந்தனியாக ஏனோ தானோ என்று வாழ்ந்து பழக்கப்பட்டவர். மேலும் தன் உடை அலங்காரத்தை தவிர சூழ்நிலையின் அர்த்தத்தை பற்றி அக்கறை இல்லாதவர். பொருட்காட்சி சாலை போல அந்தந்த சாமான்களை அங்கங்கே வைத்து வரவேற்பறையை எப்பொழுதும்
சுத்தமாக வைத்துக் கொள்வதில் பெருமையாக இருந்த சுகந்தியின் கண்முன் வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவி நார்களை கிழித்து அச்சமின்றி ரத்ன கம்பளத்தில் வீசினார். பாக்கை அள்ளி வாயில் திணித்து கொண்டபோது கை தவறி சிறிதளவு காலடியில் கொட்டிவிட்டார். பற்களை கடித்து கொண்டாள் சுகந்தி. அவளது பங்களாவில் இஷ்டப்படி வந்து அட்டகாசம் செய்ய யார் இவருக்கு உரிமை தந்தது? உறவு, வயது என்ற 2 தகுதிகளை சாக்காக வைத்து கொண்டு, போன தடவை நான் வந்தபோது நம் தூரத்து உறவு பெண் தாரிணியோட குழந்தைகளை பற்றி சொன்னது ஞாபகம் இருக்கா? வாயில் குதப்பிய வெற்றிலையுடன் அவர் பேச ஆரம்பித்த போது அருவருப்புடன் தலையை கீழே குனிந்து கொண்டாள். ஆமாம், அந்த குழந்தைகளுக்கு இப்போ என்ன? ஏதாவது உடம்புக்கு வந்து விட்டிருக்கா? அவர்கள் சுகமாக இருக்காங்க, நமக்குத்தான் சுகமா வாழத் தெரியலை. எரிச்சலை விழுங்கிக் கொண்டு நிமிர்ந்து அவரை பார்த்தாள். சிலருக்கு எந்த இடத்திலும் எதையும் பேசக்கூடிய துணிச்சல் எப்படித்தான் ஏற்படுகிறதோ? லோகநாதன் இடம், பொருள், ஏவல் கவனிக்காத ஒரு முரட்டு மனிதர் என்ன சொல்ல இப்படி சுற்றி வளைக்கிறார்? முதல் 2 குழந்தைகளை தாரணி தனக்கு வச்சுக்கொண்டு 3வது மகனை தன் சகோதரிக்கு தத்து கொடுத்து விட்டிருக்கா. 4வதை நீ எடுத்துக்க பிரியப்படுவாய், விசாரித்து சொல்றேன்னு வந்தேன். அங்கிள், குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி தீவிரமாக பிரச்சாரம் செய்கிற இந்த நாளில் ஒரு சாதாரண குடும்பத்து பெண் 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்வது ரொம்ப தவறு. தான் செய்த பிசகிற்கு குழந்தைகளை ஏன் ஏலம் போடணும்? தாரணி பிசகு செய்தாலோ என்னவோ, இப்போ ரொம்ப பெரிய பிசகு செய்திருப்பது உன் கணவன்தான். சுகந்திக்கு நெஞ்சு படபடத்து மூச்சு நின்று விடும் போல ஒரு திணறல். இந்த கிழவர் என்ன சொல்ல போகிறார்? உனக்கு வரப்போகும் மாபெரும் கஷ்டத்தை நீ தவிர்க்க விரும்பினால் உடனுக்குடன் உன் கணவனை உசுப்பி சட்ட ரீதியாகவும் சாஸ்திர சம்பிரதாய முறையோடும் தாரணியின் கடைசி பிள்ளையை தத்து எடுத்துக்கொண்டு விடு. இந்த ஸ்வீகார விஷயத்தை நான் எப்பவோ மறந்துட்டேன் அங்கிள். எனக்கு அப்படி என்ன கஷ்டம் வரப்போறது? அதை சொல்ல முடியுமா? வாய் நிறைய குதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலையை பின்பக்கத்து குளியலறை குழாயடியில் துப்பிவிட்டு திரும்பினார். வழியில் சஞ்சீவியை கேட்டு ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரை வாங்கி குடித்தார். வாயை துடைத்து கொண்டு உட்கார்ந்தவர் சுற்றமுற்றம் பார்த்தார். சாதாரணமானதொரு சங்கதியை சொல்ல இத்தனை ஆர்ப்பாட்டமா? தாடை இறுகி போனாள் சுகந்தி. போன வாரம் நான் பெங்களூருக்கு போனேன், மெல்லிய குரலில் ஆரம்பித்தார். ஏனோ சுகந்திக்கு திடீரென்று ஒரு கலவரம், இனம் காணாத திகில் அடி வயிற்றை பிசைந்தது. கண்டோன்மென்ட்டில் வெங்கடப்பா தெருவிலே எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கான் தெரியுமோ? தெரியாது என்று தலையசைத்தாள் அவள். மனிதர் வேண்டுமென்றே ரப்பராக விஷயத்தை இழுப்பது பற்றி ஆத்திரப்பட்டாள். வயசாச்சு, ஒரு நடை வந்து என்னை பார்த்துட்டு போன்னு அவன் பல கடுதாசிகள் போட்டு கொண்டிருந்தான். சரி, நமக்கும் வயசாச்சு, பார்க்குறவங்களை எல்லாம் பார்த்து முடிப்போம்னு கிளம்பினேன். தினம் அங்கே இங்கேன்னு சுத்தி கொண்டு காலத்தை மகிழ்ச்சியா கழிச்சோம். நான் ஊருக்கு திரும்புறதுக்கு முதல் நாள் என் சிநேகிதன் தங்கள் உறவுக்காரங்க வீட்டிலே நடக்கிற ஒரு பஜனைக்கு கூட்டிக்கிட்டு போயிருந்தான். அந்த வீட்டிலே 4 குடித்தனம். பின்பகுதியில ஒரு நோயாளி பெண்ணும் அவள் மகளும் இருப்பதாக சொன்னாங்க. பஜனை நடுவில் நான் எழுந்து பின்பக்க கழிவறைக்கு போக வேண்டியிருந்தது. அந்த கடைசி பகுதியை தாண்டி போக நேர்ந்தப்போ விளக்கு வெளிச்சம் இல்லாததால வாசற்படி இடறி விட்டுடுச்சு. நகத்துல பட்ட அடியின் வலி தாழாம ஓன்னு நான் கத்துட்டேன். விளக்க போடுமான்னு அந்த அம்மா தன் மகளுக்கு உத்தரவு போட்டா. பளிச்சுன்னு குடல் விளக்கு எரிஞ்சப்போ நான் நன்றின்னு சொல்லிட்டு திரும்பினேன். காயம் ஏதாவது பற்றுக்கா பாருங்கோன்னு கட்டிலில் படுத்து கொண்டிருந்த நோயாளி பெண் சொன்னாள். இப்படி வாங்கோ சார்னு அந்த சின்ன பெண்ணும் கூப்பிட்டா. வலது கால் பெருவிரல் நகத்திலிருந்து ரத்தம் கசிகிறதை கண்டு அந்த குழந்தை உள்ளே ஓடிப்போய் பஞ்சு கொண்டு வந்து காயத்தை துடைச்சு ஒரு பிளாஸ்திரியை உரிச்சு போட்டா. டாக்டருக்கு படிக்கிறையாமான்னு வேடிக்கையா கேட்டேன். படிக்க ஆசையா இருக்குன்னு சொன்னாள் அவள். அப்போ என் பார்வை எதேச்சியா கட்டில் அருகே மேஜை மேலே வச்சிருந்த படத்தின் மேலே விழுந்தது. அப்படியே திடுக்கிட்டு போனேன். இவர் யாருன்னு மெல்ல கேட்டேன். என் அப்பா சார்னு அந்த பொண்ணு சொன்னா. எங்க வேலை பார்க்கிறாருன்னு மெதுவா அடுத்த கேள்வியை கேட்டேன். மெட்ராஸ்ல வேலையா இருக்கார். அதுக்கு மேல பேச பிடிக்காதது போல அவள் மௌனம் சாதித்தாள். ரொம்ப நன்றி, உன் ஆசைப்படி நீ டாக்டருக்கு படிக்கணும்னு வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு வந்து மறுபடி பஜனையில கலந்து கொண்டேன்.
ஆனா நினைவு முழுவதும் எனக்கு உன்னை பத்தியே இருந்தது. காய்ந்து போன உதட்டை நாவால் ஈரப்படுத்தி கொண்டாள் சுகந்தி. டாக்டருக்கு படிக்க அந்த பெண்ணுக்கு நான் உதவணும்னு நினைக்கிறீங்களா? மெல்லிய குரலில் கேட்டாள் சுகந்தி. அடுத்து வரப்போகும் வெடிகுண்டை அவள் எதிர்பார்த்து கட்டுக்கடங்காது துடித்த தன் நெஞ்சை உறுதியாக்கி கொண்டாள். அந்த போட்டோவில் இருந்தது யார் தெரியுமா? நம்ம மோகன். அந்த குழந்தை அவனை தன் அப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாயலில் ஒருத்தரை போல ஒருத்தர் இருப்பது சகஜம். யாரையோ போய் பார்த்துட்டு நீங்க அனாவசியமா மோகனை சந்தேகப்படுறீங்க இல்லையா? வலது கன்னத்துல மோகனுக்கு ஒரு அழகு மச்சம் இருக்கு. அது கூட அந்த போட்டோவில் இருந்தது. இதை நான் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? அந்த நோயாளி பெண் திடீர்னு ஒரு நாள் புறப்பட்டு தன் குழந்தையோட இங்க வந்து சொந்தம் கொண்டாடினால் நீ ரொம்ப திண்டாடி போயிடுவ. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அழுத்தலா அவர் என் அப்பான்னு சொல்றது. மோகன் அங்கே இங்கேன்னு டூர் போன சமயம் விபரீதம் என்ன நடந்ததோ, என்ன அசம்பாவிதமோ. முகம் குப்பென்று சிவந்து போனாள் சுகந்தி. அங்கிள், இதை நீங்க என் கணவரிடம் சொல்லி இருந்தா நடக்கிறதே வேறா இருக்கும். உங்க சந்தேகத்தின் பேரில் என் கணவர் மேல நீங்க அபாண்டமா பேசுறது ரொம்ப தவறு. அடிக்குரலில் அதட்டினாள். ஒரு கணம் லோகநாதன் பயந்து போனார். 50 ஆண்டு காலம் மனைவியுடன் வாழ்ந்த பெருமை உடையவர்தான். அந்த நீண்ட காலத்தின் அனுபவம் கூட அவருக்கு கை கொடுக்கவில்லை. கணவனது நடத்தையை பற்றி சொன்னால் எந்த பெண்ணும் கேட்டுக்கொள்ள மாட்டாள் போலிருக்கு. சின்ன வயதில் லோகநாதனும் சில சபலங்களுக்கு அடிமையானவர்தான். இப்பொழுது புரிகிறது. அவரை பற்றி எதிர் வீட்டுக்காரியோ பக்கத்து வீட்டு தாத்தாவோ சொன்னால் புலியாக சீறி சண்டைக்கு போய்விடுவாள் அவர் மனைவி. இந்த ஒரு பலவீனத்தை ஆயுதமாக வைத்து கொண்டுதான் இந்த ஆண்கள் நினைத்தபடி ஆட முடிகிறது. இதில் படித்த பெண் என்ன, படிக்காத பெண் என்ன, எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். பெங்களூர்ல எந்த இடம்னு சொன்னீங்க? கேட்டாள் சுகந்தி. நான் சொல்லலையே, நீ அதுக்குள்ள புஷ்ஷுன்னு கோச்சுக்கிறையே. என்னவோ அசோக் நகர்ங்கிற ஞாபகம். என் கணவர் பெங்களூர் போய் சில ஆண்டுகள் ஆகிறது. எப்பவும் நாங்க 2 பேரும் ஜோடியா போகிற பழக்கம். எனக்கு தெரியாம எதுவுமே நடக்க முடியாது. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல அங்கிள். இந்த சங்கதியை இப்படியே விட்டு விடுவோமா? அம்மா பரதேவதே, இனி நான் ஏன் வாயை திறக்கிறேன்? கை காசு குறைஞ்சு போச்சு. உங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் கை மாத்தா வாங்கி கொண்டு நாளைக்கே நான் நடையை கட்டுறேன் என்று எண்ணியபடி பல முறை அவர் இருமினார். அடுத்த 2 நாட்கள் என்றும் இல்லாத பழக்கமாக லோகநாதன் மிகவும் அமைதியாக தாம் உண்டு தம் அறை உண்டு என்ற நேரத்தை போக்கினார். சுகந்தி, நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப நினைக்கிறேன் என்று அவர் இழுத்த போது மிகவும் உற்சாகத்துடன் அவர் கேட்கும் முன் 200 ரூபாய்களை தன் அன்பளிப்பாக கொடுத்து அவரை வழி அனுப்பி வைத்தாள். ஆனால் மனதில் ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை வழி அனுப்ப இயலவில்லை. சுகந்தி இதுவரை தன் கணவனது அந்தரங்க விஷயங்களுக்கு பெரும் மதிப்பு கொடுத்து கொண்டு வந்தவள்தான். நண்பர்களுடன் வரவேற்பறையில் அவன் பேசி சிரித்து கொண்டிருக்கையில் காஷ்மீர தடுப்பு பின்னால் நின்று ஒட்டு கேட்க மாட்டாள். அலுவலகத்தில் இருந்து அவன் கொண்டு வரும் ஃபைல்களை பிரித்து கிண்டி கிளறி எதுவும் பார்க்க மாட்டாள். தானாக அவன் சொன்னால் ஒழிய இன்று மீட்டிங்கில் என்ன நடந்தது என்று கேட்டு துளைக்க மாட்டாள். சில சமயம் அவன் வெளியூர் பயணங்களுக்கு புறப்படும் போது நண்பர் குடும்பத்தினருக்கு பரிசுகள் வாங்கி செல்லும் பழக்கம் உண்டு. அந்த பரிசு பொட்டலத்துக்குள் என்ன இருக்கு, யாருக்கு வாங்கிட்டு போறீங்க என்று ஒரு நாளும் ஆவலுடன் கேட்டதில்லை. தன் கணவன் தன்னை நேசிக்கிறான். அவள் அவனை உயிருக்குயிராக நேசிக்கிறாள். இருவர் இடையேயும் காற்று கூட நுழைய முடியாது என்று பெரிதும் நம்பிக்கொண்டிருந்தவள். வெகு நேரம் பொறுத்து வீட்டுக்கு வந்தால் கணவனிடம் கேள்வி கேட்டதில்லை. வெளியே அவருக்கு 1000 வேலை இருக்கலாம். இதென்ன முட்டாள் கேள்வி? இப்படி பெண்கள் எடுத்ததற்கெல்லாம் சந்தேகப்படுவதால் தான் ஆண்கள் கோபித்து தடம் மாறி போகிறார்கள் என்று நினைத்தவள். இப்போது அவளுக்குள் கணவனை பற்றிய அவநம்பிக்கை பெரும் புயலாக எழுந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. இத்தனை காலமும் சுருண்ட முடியும் தீர்க்கமான மூக்கும் கோதுமை நிறமும் கொண்ட தன் கணவன் அழகில் பெருமை கொண்டிருந்தவளுக்கு இப்போது ஒரு அருவருப்பு. அந்த அழகுக்கு பின்னால் ஒரு அவலம் அவளுக்கு தெரிவிக்காது மறைத்த ஒரு துரோகம் மறைந்து கொண்டிருப்பதை உணர்ந்ததால் அவள் கணவன் கண்ணுக்கு விகாரமாக தெரிந்தான். சாப்பிடும்போது அவன் டம்ளரில் ஊற்றி
சமையற்காரர் கொண்டு வைக்கும் ரசத்தை சத்தமிட்டு உறிஞ்சி நாக்கை சப்பு கொட்டி பேஷ் நல்லா இருக்கு என்று பாராட்டுவான். அன்றைய இரவு அவன் அப்படி செய்த போது சுகந்திக்கு எரிச்சலாக இருந்தது. கொஞ்சம் கூட நாசுக்கு தெரியாது. மாடு தொட்டி தண்ணீரை உறிஞ்சுவது போல சத்தம் போட்டா ரசத்தை குடிக்க வேண்டும். சாப்பிடும்போது ஆ ஊ என்ற என்ன ஆர்ப்பாட்டம்! அந்த நாளில் பெற்றவள் மகனுக்கு எங்கே எப்படி நடந்து கொள்கிறது என்பதை கற்றுக் கொடுக்க மறந்து விட்டாள். படித்து பட்டம் பெற்றுவிட்டால் போதுமா? வியாபார நுணுக்கம் தெரிந்து விட்டிருந்தால் சரியாகி விட்டதா? வாழ்க்கையில் ஒழுக்கம் முக்கியமானது என்பதை ஏன் புரிந்து கொள்ளவில்லை? கணவனை ஆத்திரத்தோடு பார்த்தாள். என்ன நானும் பார்த்து கொண்டே வரேன். சில நாட்களா நீ நல்லாவே சாப்பிட மாட்டேங்கிறையே, உடம்புக்கு என்ன? கனிவுடன் மோகன் கேட்டபோது அவளது ஆத்திரம் உச்சத்தை எட்டி கொண்டது. ஆனாலும் எதிர்த்து பேசி இறைந்து சண்டை போட்டு பழக்கம் இல்லாதவள். டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போகட்டுமா? தவிப்புடன் கேட்டான். என்ன கரிசனம்! மனைவியை பற்றி எத்தனை இரக்கம்! ஆஹா, இப்படி நாடகம் போட்டே இத்தனை வருஷம் என்னை ஏமாற்றியாச்சு. இப்போது நான் விழித்து கொண்டு விட்டேன். உரத்த குரலில் கத்த வேண்டும் போன்ற உணர்ச்சிகள் பொங்க உடல் நடுங்கி போனாள் அவள். நெற்றி மீது அரும்பிய வியர்வையை துடைத்து கொள்ள அவள் கைக்குட்டையை எடுக்கும் முன் தன் சட்டை பையில் இருந்து தன் கைக்குட்டையை எடுத்து அவள் முகத்தை துடைத்தான். அவனது அன்பு செயலில் மயங்கிவிட அவள் இப்போது ஏமாந்தவள் இல்லை. கோபத்துடன் அவன் கரத்தை அப்பால் தள்ள துடித்தாள். ஆனால் ஏனோ அப்படி செய்யவில்லை. நான் கேட்டுக்கொண்டே இருக்கேன், பதிலே இல்லையே. மோகன் மறுபடியும் வற்புறுத்தலாக கேட்டான். கொஞ்ச நாளா எனக்கு எங்கேயாவது ஓய்வாக போய் வர மாட்டோமோ என்றிருக்கு. அப்படியா? இதுவா பிரமாதம்? நாம 2 பேரும் 10 நாள் டெல்லிக்கு போய்விட்டு வருவோம். எனக்கு வியாபார சம்பந்தமா அங்க போக தேவைப்படுகிறது. நீயும் கூட வா. வேண்டாம், உங்களோட இப்படி கிளம்பினால் எனக்கு என்ன ஓய்வு கிடைக்கும்? நாள் முழுவதும் நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் அடைஞ்சு கிடப்பேன். நீங்க வியாபார சம்பந்தமா ஓடிக்கொண்டே இருப்பீங்க. புரிகிறது. உனக்கு தனியா எங்கேயாவது போகணும்னு விருப்பமா இருக்கு. அதுக்கு தடை சொல்ல மாட்டேன். எப்போ எங்க போகணும்னு சொல்லு. பெங்களூரில் உள்ள என் சிநேகிதி கோதை வீட்டுக்கு போய் 10 நாள் இருந்துட்டு அவளோட அப்படியே மைசூர் போயிட்டு. இப்போ அங்க மழை கொட்டி கொண்டிருக்கே. சீசன் சமயத்தில் போனாலும் ஊரை சுற்றி வர நல்லா இருக்கும். அவனது குரலில் ஒரு அழுத்தம் தெரிந்தது. ஆனால் முகத்தில் எந்தவித சலனமும் காணப்படவில்லை. கடை தெருவை சுற்றி அலைய தேவையில்லை. அங்க அல்சூர் பகுதியில் ஒரு அனுமன் கோவில் இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்க போய் பிரார்த்தனை செய்து கொள்ளணும்னு ஆசை. புரிகிறது. லோகநாதன் எதையாவது சொல்லி உன்னை கிளப்பி விட்டிருக்கார். நம் பூஜை அறையிலேயே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் படத்தை பூ வச்சு பொட்டு வச்சு வழிபட்டு வந்த. எந்த விதமான பிரதிபலனும் கருதி அந்த கோவிலுக்கு போக நான் விரும்பலை. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்னு சொன்னாங்க. அதை பார்க்கணும், அவரை பிரார்த்திக்கணும் என்கிற ஆசைதான். நான் டெல்லிக்கு கூப்பிடுறேன்னு வரமாட்டேங்கிற. நீங்க டெல்லிக்கு போற சமயம் நான் பெங்களூருக்கு போய் வரதுல மறுப்பு உண்டா? ஆளுக்கு ஒரு மூலையா போகணும்னு ஆசைப்படுற. நான் ஆசைப்படலை இதுவரை. இப்போ ஒரு நிலையை ஏற்படுத்தியது நீங்க தான். சொல்ல வந்த வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டாள். சரி, இப்ப என்ன விவாதம்? நான் டெல்லிக்கு போகும்போது பார்த்துக்கலாம் என்றபடி எழுந்திருந்தான். அதுவரை குறித்து கொண்டிருந்த உணவை அப்படியே பாதையில் விட்டு அவளும் எழுந்து விட்டாள். மோகனது துரோகத்தின் மூல காரணம் என்ன? யார் அது? எப்படி நேர்ந்தது என்றெல்லாம் தெரிந்து கொள்ளும் வரை இனி அவளுக்கு உறக்கமும் இருக்கப் போவதில்லை. உணவிலும் நாட்டம் இருக்கப் போவதில்லை. மோகன் வெகு நேரம் வரவேற்பறையில் உட்கார்ந்து தினசரி அனைத்தையும் படிக்கும் வழக்கம். அன்று அவன் பத்திரிகை கத்தைகளுடன் சோஃபாவில் உட்கார்ந்ததை கவனித்ததும் அவள் விடை பெற்று கொண்டு படுக்க சென்று விட்டாள். நிழல் போல அவனை சதா வீட்டில் தொடரும் பழக்கமுடைய அவளுக்கு இப்போது அவனின் அருகாமை கசப்பாக இருந்தது. சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு கோபம். இப்படியும் நேர்ந்து விட்டதே என்றதொரு திகில் இருண்டு மனதை குடைய அவள் குளியல் அறைக்குள் சென்று முகம் கழுவிக்கொண்டு இரவு உடை அணிந்து கொண்டு படுக்கை மீது சாய்ந்தாள். பளிச்சென்று எரிந்த விளக்கை அணைத்துவிட்டு விடிவிளக்கை எரிய விட்டு அவள் பொங்கி வந்த கண்ணீரை அடக்கி கொண்டு தலையணை மீது முகத்தை பதித்து கொண்ட போது அருகில் படுக்கையின் தலை மாட்டில் இருந்த தொலைபேசி சிணுங்கியது. கீழே வரவேற்பறை தொலைபேசியில் யாரோ அழைக்கிறார்கள் என்பதை படுக்கையறை தொலைபேசி லேசாக ஒலித்து அறிவிக்கும். அந்த வேளையில் அவளது சிநேகிதிகள் யாரும் அவளை
தொலைபேசி மூலம் தொல்லை கொடுப்பதில்லை. கட்டாயம் அது அவளது கணவனுக்குத்தான் வந்திருக்க வேண்டும். எடுப்பதா வேண்டாமா என்று யோசிப்பதற்குள் தொலைபேசியின் சிணுங்கல் அடங்கிவிட்டது. அப்படியென்றால் கீழே உள்ள தொலைபேசியில் அவள் கணவன் யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறான். இத்தனை நாட்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்களை அவள் ஊன்றி கவனித்ததே இல்லை. இரவு 11 மணி அளவில் கூட யாராவது நண்பர்கள் அவனை தொலைபேசியில் கூப்பிட்டு ஏதோ சொல்வார்கள். யார் அது இத்தனை நேரம் கழித்து உங்கள் தூக்கத்தை வீணடித்துக் கொண்டு பேசியது என்றெல்லாம் கேட்டதில்லை. ஆனால் இப்போது கை பட்டால் குற்றம், கால் பட்டால் குற்றம் என்று நினைக்கும் அளவிற்கு அவள் மனம் வேதலித்து விட்டிருந்தது. மெல்ல ஓசைப்படாது தொலைபேசியை எடுத்தாள். கீழே இருந்த தொலைபேசியில் கணவன் யாரிடமோ பேசுவது கேட்டது. மறுபக்கம் அழைத்து பேச துவங்கியவர் ஒரு ஆண். அதுவரை நிம்மதி என்று பெருமூச்சு விட்ட அவளுக்கு அடுத்த கணம் ஒரு பெருத்த அதிர்ச்சி. சம்பந்தம் சார், என்ன சொல்றீங்க? விபரமா சொல்லுங்களேன். என் மனைவி தூங்க போய்விட்டாள். ஆங்கிலத்தில் பேசினான் மோகன். சம்பந்தம் கனைத்து கொண்டார். மிஸ்டர் மோகன், இதுவரை உங்களுக்காக நான் இந்த காரியத்தில் எத்தனையோ செய்திருக்கிறேன். உங்க மனைவிக்கு தெரியாது, என் குடும்பத்தாருக்கும் தெரியாது. இத்தனை வருஷங்களும் சமாளிச்சிருக்கேன். இப்போ சம்யுக்தா வளர்ந்து வரும் ஒரு இளம் பெண். தாயிடம் பல கேள்விகள் கேட்கும் பருவம். உங்களது போட்டோ ஒன்றை வைத்து கொண்டு என் போட்டோ அவங்களுக்கு எப்படி கிடைச்சது என்கிட்ட கேட்குறீங்களே? ஆரம்ப காலத்துல நீங்க சர்மிளாவுடன் நெருங்கி பழகினப்போ கொடுத்திருக்கலாம். அதை வீட்டு மேஜை மேல வச்சு கொண்டிருக்காங்க சர்மிளா. அந்த பெண் சம்யுக்தாவுக்கு அது தன் அப்பாவுடைய போட்டோன்னு தெரிஞ்சு போயிருக்கு. அவரை நான் பார்க்கணும்னு அடம் பண்ணுகிறாளாம். ஏதாவது கணிசமா பணத்தை கொடுத்து அந்த படத்தை வாங்கிடுங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு சமயம் சர்மிளா என்னை பிளாக்மெயில் பண்ண நினைக்கலாம். அத்தோட இனி என்கிட்ட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி வையும். பணத்துக்கு நாளைக்கு அலுவலகத்துக்கு வாரும். காலை 10 மணிக்கு மேல அங்க இருப்பேன். அலுவலகத்துக்கே ஃபோன் பண்ணி இருப்பேன். ரிசப்ஷனிஸ்ட் இடையே நாம் பேசுவதை கேட்டு தொலைத்து விட்டால் ஆபத்துன்னு வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சே ஃபோன் பண்ணேன். அலுவலகத்தில் உங்க பிரத்யேக ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது. நான் அந்த நம்பரை யாருக்கும் சட்டுன்னு தர்றதில்லை. இங்க பேசினது நல்லதா போச்சு. இனி எல்லாத்துக்கும் நேரடியா என்னை ஆபீஸில் வந்து பாரும். என் மனைவி சுகந்திக்கு தெரிஞ்சால் ரொம்ப வேதனைப்படுவா. சரி சார், நாளைக்கு 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வரேன். சர்மிளா உடம்புக்கு முடியாம படுத்திருக்காங்க தெரியுமா? எல்லாம் தெரியும். வேண்டிய பணம் தந்து கொண்டிருக்கேன். தக்க வைத்தியம் செஞ்சுக்கிறது தானே. மோகன் கோபத்துடன் டக் என்ற போனை வைத்ததும் அதன் ஒலி இணைப்பு தொலைபேசி மூலம் அவள் காதை கிழிக்க அவள் நடுக்கத்துடன் போனை ஸ்டாண்டில் வைத்தாள். அதற்குள் உடம்பு முழுவதும் குப் என்று வியர்த்து கொட்டிவிட்டது. மார்பு அடக்க மாட்டாது தீவிரமாக துடித்தது. அப்படியென்றால் சம்பந்தம் எனும் ஆசாமி இந்த துரோக செயலுக்கு உடந்தை போலும். நடுவே தூது நடக்கிறவர் போலிருக்கிறது. சர்மிளாவிடமும் மோகனிடமும் இந்த காரியத்துக்கு கமிஷன் வாங்கிக் கொள்ளும் புரோக்கர். சர்மிளா இன்னமும் மோகனது தயவில் வாழ்கிறாள். அவளுக்கு அவ்வப்போது சம்பந்தம் மோகனிடமிருந்து பெரும் தொகை வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறார். குழந்தை வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள் என்று அஞ்சி மோகன் சர்மிளாவை சந்திப்பதை நிறுத்தி கொண்டு விட்டிருக்கிறார். வேதனை பெருமூச்சு விட்டாள் சுகந்தி. மாடிப்படிகளில் காலடி ஓசை கேட்டதும் போர்வையை தலை வழிய இழுத்து போர்த்தி கொண்டு படுக்கையின் ஓரத்தில் நகர்ந்து சுவற்றின் பக்கம் திரும்பியபடி கண்களை இறுக மூடிக்கொண்டு விட்டாள். கொத்து விளக்கை பளிச்சென்று எரிய விட்டுவிட்டு இரவு உடை அணிந்து கொள்ள குளியல் அறைக்குள் போன மோகன் கையில் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு வந்தான். இளைய வயதில் தொடர் சங்கிலியாக புகைக்கும் பழக்கமுடையவன்தான். ஒரு சமயம் 10 நாள் காய்ச்சலும் இருமலுமாக படுத்துவிட்ட போது குடும்ப வைத்தியர் அவனை மிகவும் கண்டித்ததற்கு இணங்க சட்டென்று புகைப்பிடிக்கும் வழக்கத்தை ஒரே நாளில் உதறிவிட்டிருந்தான். நெடுநாள் பழக்கம். அதனால் அவ்வப்போது கவலை ஏற்படும் போது, வியாபார பிரச்சனைகள் மூளையை குழப்பும் போது அபூர்வமாக ஒரு சிகரெட்டை எடுத்து புகைப்பதும் உண்டு. தன் அருகே வந்து அவன் தன்னை கூர்ந்து பார்ப்பதை சுகந்தி உணர்ந்தாள். வேதனையுடன் போர்வைக்குள் நெளிந்தாள். தூங்குறையா சுகந்தி என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டு அவன் பிரகாசமான கொத்து விளக்கை அணைத்துவிட்டு அறையின் கதவை சாத்தி கொண்டு ஜன்னல் அருகே நிற்பதை மெல்ல போர்வையை சரித்து கொண்டு அவள் பார்த்தாள். திரும்பி அறையை அளந்தபடி அவன் சிந்தனையுடன் புகைத்து கொண்டிருந்தான். இந்த சிந்தனை வியாபாரத்தை பற்றி அல்ல. சுகந்திக்கு தெரியாது.
சர்மிளா சங்கதியை குழி தோண்டி புதைப்பது எப்படி என்றுதான் குழப்பிக் கொண்டிருக்கிறான். ஐயா மோகன் அவர்களே, மற்றவர்களுக்கு தெரியாது என்ற மண்ணை போட்டு மறைத்துவிட முயலும் சில அந்தரங்கங்கள் இப்படி எதிர்பாராத விதமாக அம்பலத்துக்கு வந்து விடுவதும் உண்டு. உங்கள் சர்மிளா போட்ட கடிதம் என்னிடம் இருக்கிறது. இது யார் இவள் என்று கேட்க எனக்கு வெகு நேரம் ஆகாது. இன்னும் என்ன நடக்கப் போகிறது? பொறுமையோடு நான் காத்திருக்கேன். தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு பற்களை கடித்தபடி சத்தமிடாது படுத்து கிடந்தாள். இறுக்கமான உணர்வில் அவள் தவித்து கொண்டிருக்க நேரம் நத்தையாக நகன்றது. 2 தினங்களுக்கு பின்னர் இரவு உணவுக்கு பின் வழக்கம் போல மோகன் பத்திரிகை குவியலுடன் வரவேற்பறைக்குள் ஒரு சோஃபாவில் சாய்ந்து கொள்ள தனக்கு உறக்கம் வருவதாக சொல்லி மாடிக்கு விரைந்து விட்டாள் சுகந்தி. இரவு உடையுடன் படுக்கையில் வந்து உட்கார்ந்த பொழுது தலைமாட்டு தொலைபேசி நின்று நின்று சிணுங்கியது. மோகன் யாருக்கோ டெலிபோன் செய்கிறான் என்பதை உணர்ந்து காத்திருந்தாள். சத்தம் அடங்கியது. மெல்ல தொலைபேசியை கையால் தூக்கினாள். ஹலோ என்ற மோகன் அழைப்பது கேட்டது. யாரை அழைக்கிறார்? சுகந்திக்கு ஒரே ஆவல். மறுமுனையில் அன்று பேசிய அதே சம்பந்தம். தூக்கத்தில் இருந்து எழுந்தது போல குரல் கரகரத்தது. என்னையா, போய் வந்ததற்கு தகவல் ஏதும் தரலையே? மோகன் அதட்டினான். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இன்னைக்கு ராத்திரி தான் நான் பிருந்தாவனில் வந்து சேர்ந்தேன். சர்மிளாவுக்கு ஏதும் தடை இல்லை. ஆனால் அந்த பெண் சம்யுக்தா தான் படத்தை தரமாட்டேன் என்று அழும்பு பிடித்து கொண்டு தன் பெட்டியில் வைத்து பூட்டி வச்சு கொண்டு விட்டாள். ஓ, அம்மாவுக்கு பிறகு என்னை வந்து பிளாக்மெயில் பண்றதாக அந்த பெண்ணுக்கு யோசனையோ? மோகனது குரலில் ஆத்திரம் பொங்கி விழிந்தது. பள்ளிக்கூட பொண்ணு, அறியாத வயது. பிளாக்மெயில் அது இதுன்னு என்ன தெரியும்? தன் தந்தை இவர் என்கிற பெருமை உணர்வுக்காக எடுத்து வச்சு கொண்டிருக்கு. இந்த காலத்து சிறுமிகளுக்கு உமக்கும் எமக்கும் தெரியாத ஏராளமான சங்கதிகள் தெரியும். இந்த பிளாக்மெயில் சமாச்சாரம் எல்லாம் எங்கிட்ட நடக்காது, சொல்லி வையும். மறுபடி ஒரு பயணம் போய் சர்மிளா கிட்ட கண்டிப்பா பேசி படத்தை வாங்கி கொண்டு வாரும். இப்பத்தான் போனேன். ரயில் பயணத்துல உடம்பு ரொம்ப அலண்டு போயிருக்கு. விமானத்துல போயிட்டு வாங்கோ. இந்த காரியம் முடியிற வரை என் செண்டு உங்க கையில, அதானே? ரொம்ப கோபமா பேசுறீங்க. 2 நாள் பொறுத்து ராத்திரி வண்டிக்கே போய் ஏதாவது வழி செய்யறேன். பணம் தானே வேணும். நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வாங்க. என் புத்தியை. கோபத்தோடு போனை பட்டென்று வைக்க திடுக்கிட்ட சுகந்தி தன் கையில் பிடித்திருந்த தொலைபேசி ரிசீவரை பீடத்தில் வைத்தாள். நிலைமை இப்படி போவதை தெரிந்து கொண்ட பின் அவள் என்ன செய்ய வேண்டும்? சுகந்தி இப்போது என்ன செய்வாள்? எனக்கு உங்களது கடந்த கால சமாச்சாரம் தெரியும் என்று கூறி கடிதத்தில் இருந்து தொலைபேசியில் ஒட்டு கேட்டது வரை உண்மையை உதறிவிட்டு ஒரு மூச்சு சண்டை போடலாம். மோகன் அதற்கு என்ன பதில் சொல்வான்? அவர்களுக்குள் சண்டை சச்சரவு எதுவுமே ஏற்பட்டதில்லை என்று கூறிவிட முடியாது. சாதாரணமாக தம்பதிகளிடம் அடிக்கடி ஏற்படும் பூசல்கள். ஒரே அமைதியாக வாழ்க்கை ஓடினாலும் அதில் சுவாரஸ்யம் இருக்காதே. வரவேற்பறை சோஃபாக்களுக்கு ஏன் இந்த நிறத்தில் உரைகள் வாங்கி போட்ட பளிச்சுன்னு கண்களை கூசுது? மோகன் இறைவான். என் தோழி ஒருத்திக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பற்றி ரொம்ப தெரியும். அவதான் இந்த அறைக்கு இந்த வண்ணத்துல சோஃபா உரைகள் இருக்கணும்னு ஆலோசனை சொன்னதோடு துணிகள் வாங்கி தைத்து உதவினாள். இதுகளை கழற்றி முதல்ல அவ முகத்துல விட்டுறி. எனக்கு ஆரஞ்சு வண்ணம் பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா? வண்ணத்தில் கூட அது என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு வித்தியாசம். கல்யாணமான புதுசுல எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எனக்கு கூட வெண்பொங்கல் பிடிக்காது. உங்களுக்கு அதை சாப்பிட ரொம்ப ஆசை. மார்கழி மாசம் முழுவதும் கடவுள் பெயரை சொல்லி பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்துட்டு நானும் கூட உட்கார்ந்து சாப்பிடுறேனே. என்னால் உங்களது விருப்பு வெறுப்புகளை சமாளிச்சுக்கிட்டு போக முடியும். உங்களால் போக முடியாதோ? பாரதி நூற்றாண்டில் வாழும் பெண், சரிநிகர் சமானம் என்கிற கொள்கை விட்டு தள்ளு. ஆமாம், அதுக்காக மூஞ்சியை ஏன் இப்படி கடுத்துக்கணும்? வேலைக்கு கிளம்புறேன், சிரிச்சுக்கிட்டு விடக்கூடு. ஒரு கணத்திலே சண்டை முடிந்து சமாதானமாகி விடுவாள். அந்த மாதிரியான சிறு சண்டைகள் அவர்களது அன்புக்கு உரம் போட்டது போல மிக்க தெம்பை கொடுத்தது. அன்று திரும்பும்போது அவன் அவளை ஒரு சினிமாவுக்கு அழைத்து செல்ல முன்கூட்டியே சீட்டுகள் வாங்கி வந்து விடுவான். பரவாயில்லை, இப்படி என்னோட நீங்க அடிக்கடி சினிமாவுக்கு கூட வர நேரம் ஒதுக்கி வைக்கிறதா இருந்தா தினமும் ஒரு மூச்சு சண்டை போட நான் தயார்.
சொல்லிக்கொண்டே காரை ஓட்டி செல்லும் அவனது தோளில் சாய்ந்து கொண்டு இன்ப பெருமூச்சு விடுவாள். இப்போது அவள் என்ன செய்வாள்? இது சாதாரண சண்டையாக இருக்க போறதில்லை, பெரும் யுத்தமாக இருக்கும். இதுவரை விரிசல் கூட காணாத அவர்களது அன்பு நெருக்கத்தில் ஏற்பட போகும் பயங்கர பிளவு. சுகந்தி என்ன செய்வாள்? அவளுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. இப்போது தன் துயரத்தை அழுது தீர்க்க முடியாதே. கணவன் மாடிப்பக்கம் வரும் காலடி ஓசை கேட்டது. வந்ததும் ஏன் அழுகிறாய், எதுக்கு அழணும் என்று கேட்பான். அவள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த மாபெரும் பிரச்சனையை அணுக வேண்டும் என்று தீர்மானித்து முடிவு எடுக்க வேண்டுமே. வேதனையை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் படுக்கை மீது லேசாக புரண்டாள். வேறு என்ன செய்வாள் அவள்? மறுநாள் காலை மோகன் வேலைக்கு புறப்பட்டான். கையில் பிரீத் கேஸுடன் வரவேற்பறைக்கு வந்தவுடன் உதட்டை கடித்து கொண்டு பித்தளை பீடத்தில் வைத்திருந்த பூந்தொட்டியை பார்த்தபடி நின்றான். சாப்பாடு வாய்க்கு ருசியாக இருக்க வேண்டும், வீடு படு சுத்தமாக பார்க்க அழகாக இருக்க வேண்டும் என்பது அவனது அவா. சில நாட்களாக ஏற்பட்ட உணர்ச்சி குழப்பத்தில் சுகந்தி வீட்டையோ சமையலையோ எதையும் நன்றாக கவனிக்கவில்லை. வேலைக்காரி துடைக்கும் துணியுடன் வந்தவள் வரவேற்பறை சிங்கார பொருள்களின் மீது மேலாக தட்டிவிட்டு அவசரமாக தரையை பெருக்கி வேலையை முடித்து விட்டிருந்தாள். தன்னுள் எத்தனை மனத்தாங்கல் இருந்த போதிலும் வெளிப்படையாக வேலைக்காரர்கள் முன்னால் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை சுகந்தி. ஒரு கோடி காட்டிவிட்டால் போதாதா? ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை, பேசிக்கிறதில்லை என்று ஆட்படைகள் சுற்றுப்புறம் முழுவதும் தமுக்கு அடித்து விட மாட்டார்களா என்ற அச்சம். எனவே வழக்கம் போல் கணவனை வாயில் வராந்தா வரை வழிவிட அவன் பின்னால் வந்து கொண்டிருந்தாள். மோகன் அவளை காலோடு தலைவரை ஊன்றி பார்த்தான். இவளுக்கு என்னவோ ஆகிவிட்டிருக்கிறது. உடம்புக்கு ஒன்றுமில்லை, மனம் சரியில்லை என்று தோன்றுகிறது. காரணம் குற்றமுள்ள அவன் நெஞ்சம் குறுகுறுத்தது. தொண்டையை செருமிக் கொண்டு அவள் பக்கம் திரும்பினான். தேங்காய் சட்னியில சஞ்சீவி உப்பு அதிகமா வச்சிட்டு இருக்கார். வெங்காய சாம்பார் ஒரே புளிப்பு. அவ்வப்போது நீ சமையலை மேற்பார்வை செய்யாவிட்டால் சமையலறையில் அதம் பாய்வார் என்றான். திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் சுகந்தி. குற்றவாளி அவன். ஆனால் அவள் மேல் குற்றம் சுமத்த முயலும் அவனது சாமர்த்தியத்தை வியக்காது இருக்க முடியவில்லை. முந்தா நாள் வச்ச பூக்கள், பூச்சட்டியை நீ கவனிக்கிறதில்லையா? எல்லாமே வாடி கிடக்கு. மாதர் சங்கத்து வேலைகளில் மறந்துட்டேன். வீடு முதலாவது கவனிக்கப்படணும், பிறகுதான் சங்க கூட்டம் இதுகள் இல்லையா? வெடுக்கென்று அவன் கூறிவிட்டு வராந்தாவை வேகமாக கடந்து படி இறங்கி வாசலில் வந்து நின்ற காருக்குள் ஏறும் முன் திரும்பி வரேன் என்று கூறிவிட்டு நகர்ந்து விட்டான். சூடான தண்ணீரை முகத்திலே அவன் வாரி தெளித்து விட்டது போன்றதொரு எரிச்சல் அவளுக்கு. யாருக்கு யார் உபதேசிப்பது? வீட்டை ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவருக்கும் இல்லையா? இவரது கடந்த கால நடத்தை நீல வானத்தில் இருந்து வந்து விழுந்த பேரிடியாக இருந்ததில் தானே அவள் குழம்பி போய் எதிலும் பிடிப்பு இன்றி மனம் துவண்டு போயிருக்கிறாள். கோபத்துடன் வேலைக்காரியை அழைத்தாள். வரவேற்பறையை தன் கண் முன் மறுபடி சுத்தப்படுத்த சொன்னாள். வாடி கிடந்த பூக்களை தூக்கி எறிந்துவிட்டு பூச்சாடியை கழுவி நீர் நிரப்பி கொண்டு வந்து வைக்க சொன்னாள். சமையலறையை எட்டி பார்த்தாள். பகல் உணவுக்கு பரங்கிக்காயை உடைக்க சாமான் அறையில் இருந்து சஞ்சீவி எடுத்து வைத்து விட்டிருந்தார். பரங்கிக்காய் சாம்பார் என்றால் மோகனுக்கு பிடிக்காது. வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வைங்கோ, புளி உப்பை நிதானமா பார்த்து போடுங்க, பரங்கிக்காயை கொண்டு சாமான் அறையில் திரும்ப வைங்கோ, பிறகு பார்த்துக்கலாம் என்று கணவனுக்கு பிடித்தமான பொரியல் கூட்டு இத்தியாதிகளை தயாரிக்க சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். அதற்குள் காலை தபால் வந்து விட்டிருந்தது. வேலையாள் கொண்டு வந்து கத்தையாக கடிதத்தை உயரமான மேஜை மீது வைத்துவிட்டு பின்னால் போனதும் ஆவலை அடக்க முடியாது. அப்படியே அள்ளி கொண்டு சாப்பாட்டறை மேஜை மீது உட்கார்ந்து விட்டாள். திருமண அழைப்புகள், பில், கடிதங்கள் முதலியவற்றை பரபரப்புடன் பார்த்து ஒரு பக்கம் வைத்துவிட்டு கடைசியாக இருந்த அந்த பழுப்பு வண்ண உரையை கையில் எடுத்தாள். மூச்சு முட்டிவிடும் போல நெஞ்சு படபடத்தது. இதென்ன வேடிக்கை! கடிதம் அவளுக்கல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. கையெழுத்து வித்தியாசப்படுகிறது. பள்ளிக்கூட சிறுமி எழுதியது போல அல்லவா தெரிகிறது. வியப்புடன் வேகமாக பிரித்தாள். தலைப்பில் அதே முகவரி. கடிதத்தை சம்யுக்தா எழுதியிருந்தாள். அவளுக்குத்தான் எழுதியிருந்தாள்.
அன்புள்ள சின்னம்மாவுக்கு எங்களை பற்றி அப்பா உங்களிடம் சொல்லி இருப்பார் என்கிற நம்பிக்கையால் அம்மாவின் சொல்படி இதை எழுதுகிறேன். அம்மாவுக்கு உடம்பு மிகவும் பலகீனமாகிவிட்டது. கால்கள் வீங்கி மூச்சு விட முடியாது திணறியதால் பக்கத்து போர்ஷன்காரர் ஆலோசனைப்படி அம்மாவை தனியார் மருத்துவமனையில் சேர்த்து விட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. தயவு செய்து பெங்களூருக்கு வந்து நீங்களாவது எனக்கும் அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லி உதவி செய்ய வேண்டும். அப்பாவுக்கு பல கடிதங்கள் அம்மா போட்டு தொலைபேசியில் ஒரு தடவை கூப்பிட்டும் கூட பயன் இல்லை. தன்னந்தனியாக அனாதை போல உற்றார் உறவினர் நண்பர் யாரும் இல்லாது வசிக்கிறோம். உங்களை நான் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் என் போன்ற சிறுமி மீது தயவும் கிருபையும் வைக்கக்கூடும். எங்கள் நிலையை நேரில் பார்த்தால் மனம் நெகிழ்ந்து எழுதுகிறேன். எனக்கு அப்பாவை ஒரே ஒரு தடவையாவது நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை அடக்க முடியவில்லை. அவரது படத்தை கூட பறித்து கொண்டு போக ஒருவர் வந்து பேரம் பேசினார். நான் அழுது மறுத்ததால் அம்மா தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். படத்திலே அப்பா மிக இளமையாக இருக்கிறார். இப்போது கொஞ்சம் வயதாகிவிட்டதால் முகம் மாறி இருக்கலாம். பார்க்க துடிக்கிறேன், பேச விரும்புகிறேன். என் ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் என்று நம்புகிறேன். விரைவில் பதிலை எதிர்பார்க்கிறேன். இங்கனம் அன்புள்ள சம்யுக்தா. நெற்றியில் பூத்த வியர்வை உருண்டு சொட்டு சொட்டாக கழுத்தை நனைத்த போது சுகந்தி திடுக்கிட்டு கை குட்டையால் துடைத்து கொண்டாள். மார்பு இரண்டாகிவிடும் போல வேகமாக அடித்து கொண்டது. சம்யுக்தாவுக்கு எத்தனை துணிச்சல்! முன்பின் தெரியாத அவளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாளே. அவளை தவிர அவர்கள் அனைவருக்கும் துணிச்சல் ஏராளமாகத்தான் இருக்கிறது. அவள் கணவன் மோகனுக்குத்தான் எத்தனை துணிச்சல்! அழகான பணக்கார படித்த மனைவியை வீட்டில் வைத்து கொண்டு யாரோ சர்மிளாவாம் அவளுடன் நெருங்கி பழகி ஒரு குழந்தைக்கு அவளை தாயாக விட்டு பிறகு நழுவி கொண்டு விட்டது மகா துணிவான காரியம்தான். அந்த வகையில் அவர் 2 பெண்களை ஒரே சமயத்தில் ஏமாற்றி விட்டிருக்கிறார். கெட்டிக்காரர். திருமணமாகாதவன் பெரிய தொழிலதிபர் என்று கல்யாணம் செய்து கொள்வான் என்று எண்ணி ஏமாந்து விட்ட சர்மிளாவை சாப்பாட்டில் கருவேப்பிலையின் மனத்தை அனுபவித்துவிட்டு இலை ஓரத்தில் ஒதுக்கி விடுவது போல உதறிவிட்டிருக்கிறார். மனைவிக்கு அந்த சங்கதி தெரியக்கூடாது என்று அவ்வப்போது பணத்தை கொடுத்து இந்த படு மோசத்தை மறைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம் கணவனை போல ஒழுக்க சீலரான மனிதன் உலகிலேயே இல்லை என்று ஏமாந்து கொண்டிருக்கிறாள் சுகந்தி. தவறான காரியத்தை செய்துவிட்டு மோகனது பாதுகாப்பில் மிகவும் ஒழுக்கமான ஒரு பெண் போல சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்மிளாவுக்கு மட்டும் துணிச்சலுக்கு குறைவா? பள்ளிக்கூடத்து சிறுமி சம்யுக்தா எத்தனை துணிவிருந்தால் முன்பின் தெரியாத அவளுக்கு கடிதம் எழுதுவாள்? அவர்கள் எல்லோருக்கும் இருந்த துணிவில் 3 1 பாகம் கூட அவளிடம் இல்லையா? அந்த பழுப்பு வண்ண கடிதத்தை கண்டு பாம்பை தொட்டு விட்டவள் போல பயந்து விட்டாளே. தொலைபேசியில் மோகன் பேசியதை ஒட்டு கேட்டுவிட்டு தான் பெரிய குற்றம் செய்து விட்டதைப் போல நடுங்கி போனாளே. வீட்டை பற்றி குறை சொல்ல துணிவிருந்த கணவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து, உங்களது ஒழுக்கத்தில் ஏற்பட்டிருக்கும் ஓட்டை எனக்கு தெரியும் என்று அமுத்தலாக பதிலளிக்க முடியாது தலையை குனிந்து கொண்டு மௌனமாக இருக்கும் அளவுக்கு அவள் கோழையாக இருந்து விட்டாளே. இனி அந்த கடிதத்தை பார்த்த பின்பு சுகந்தி என்ன செய்வாள்? அதை கணவனிடம் காட்டுவதா? குப்பை தொட்டியில் கிழித்து போட்டுவிட்டு மௌனமாக இருப்பதா? ஐயோ, மௌனமாக எப்படி இருக்க முடியும்? சுகந்தி என்ன செய்வாள்? இனி மேற்கொண்டு என்னதான் செய்ய போகிறாள்? கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டு கடிதங்களை வரவேற்பறை மேஜை மீது வைத்துவிட்டு தனக்கு வந்ததை மட்டும் எடுத்து மடித்து இடுப்பில் செருகி கொண்டு திரும்பினாள். வேலைக்காரி பித்தளை பூச்சட்டியை கழுவி துடைத்து நீர் நிரப்பி பளபளக்க கொண்டு வந்து முக்காலி மீது வைத்து விட்டிருந்தாள். அதில் அழகான பூக்களை செருகி வைக்கும் வேலை இப்போது அவளுடையதாகிவிட்டது. பின்பக்கத்து அறையில் இருந்து பூக்களை நறுக்கும் கத்தரிக்கோலை எடுத்துக்கொண்டு குழப்பமாக அவள் தோட்டத்திற்குள் புகுந்தாள். பூச்சட்டியில் செருக தேவைப்பட்ட அளவு காம்புடன் ரோஜா மலர் கொத்துக்கள் சிலவற்றை வெட்டி கையோடு கொண்டு வந்து நாளேட்டில் சுருட்டி எடுத்துக்கொண்டு தோட்டத்தை வளைய வந்தபோது
ஒரு மூலையில் குப்பென்று பூத்து சிரித்து கொண்டிருந்த ஜவ்வந்தி பூக்களை பார்க்க நேரிட்டது. மின்னல் அடித்தது போன்ற சாரதாவின் நினைவு ஏற்பட்டது. அருகில் சென்று சில வெள்ளை, மஞ்சள், ஊதா ஜவ்வந்திகளையும் வெட்டி எடுத்து சேர்த்து கொண்டாள். சுகந்தி என்ன செய்வாள்? இனி என்னதான் செய்ய முடியும் என்று அவள் குழம்பிக் கொண்டிருக்க தேவையே இல்லை. அவளை விட வயதானவள், அனுபவத்தில் சிறந்தவள் என்ற ஒரு இனிய சிநேகிதியை வைத்து கொண்டு இருட்டில் நடமாடுவது போல் அவள் கவலையில் ஏன் திணறிக் கொண்டிருக்க வேண்டும்? பூக்களை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். ஜவ்வந்தி மலர்களை முகத்தோடு வைத்து அவைகளினின்று லேசாக மனதிற்கு இதமாக எழுந்த வாசனையை அனுபவித்தாள். ஜவ்வந்தி செடிகளை சிறு மண் சட்டியில் வைத்து பயிராக்கி ஒரு பிறந்த நாள் போது சாரதா அம்மாள் தான் அவளுக்கு பரிசாக கொண்டு வந்து தந்திருந்தாள். செடிகளை தோட்டக்காரன் சட்டியின் என்று பெயர்த்து தோட்டத்தில் நட்டதும் சாரதாவின் விசாலமான மனத்தைப் போல வெகு விரைவில் செழுமையாக வளர்ந்து பூ சொரிய ஆரம்பித்து விட்டிருந்தன. அவளுக்கு அவ்வப்பொழுது ஏற்படும் சாதாரண பிரச்சனைகளை சாரதாவுடன் கலந்து ஆலோசிப்பாள். இப்படி செய், அப்படி செய்தால் நல்லது என்று அந்த அம்மாள் கொடுத்த ஆலோசனை பயன் தருவதாகத்தான் இருந்தன. இது மிகவும் சிக்கலான சொந்த பிரச்சனை. அவர்களிடம் கேட்டால் கட்டாயம் தக்க ஆலோசனை சொல்வாள். திடீரென்று மனதை அழுத்திய உணர்வின் சுமை பாதியாகிவிட்டதொரு தெம்பில் அவள் மாடி அறைக்கு விரைந்து வெளியே புறப்பட ஆயத்தமானாள். அவளை பார்க்க வரும்பொழுது சாரதா வெறுங்கையுடன் வந்ததே இல்லை. ஒரு பிஸ்கட் பொட்டலம் அல்லது 2 மாம்பழங்கள், இன்னும் ஏதாவது உபயோகமான பொருளை வாங்கி கொண்டுதான் வருவாள். சாரதாவுக்கு புத்தகங்கள் படிக்க மிகவும் பிரியம். அவர்கள் சந்திப்பும் நட்பும் ஒரு புத்தக கடையிலேதான் ஆரம்பமாகியது என்று சொல்ல வேண்டும். குழந்தைகள் இல்லாத வாழ்வின் வெறுமையை போக்க, நேரம் நீண்டு அறுத்து கொண்டிருப்பதை தவிர்க்க சில சமயம் சுகந்தி கடை தெருவை சுற்றி வருவது வழக்கம். தேவையில்லாத சாமான்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் நிரப்பி வைக்கும் ஒரு கெட்ட பழக்கமும் அவளுக்கு உண்டு. ஏமா, போன மாதம் வாங்கிட்டு வந்த டீ செட்டை இன்னும் உபயோகிக்கலை, அதுக்குள்ள இன்னொன்னு வாங்கிட்டு வந்துட்டீங்களே என்று அவளது அநியாய செலவை சஞ்சீவி சுட்டி காட்டுவார். பணம் இருந்தா இப்படியா பாழடிப்பாங்க? எங்களை போன்ற ஏழை பாழைகளுக்கு வாரி வழங்கக்கூடாதா என்று அவரது பார்வை அதட்டும். ஒரு சிநேகிதி வீட்டு கல்யாணத்துக்கு பரிசு கொடுக்க வாங்கினேன் என்று சமாளிப்பாள் சுகந்தி. சர் சதாசிவம் சாலை வழியே காரில் போய்க் கொண்டிருந்த போது அந்த கட்டிடம் அவள் கண்களில் தென்பட்டது. காவேரி நர்மதா மேன்ஷன் என்ற பெயரை வாசித்தாள். அருகே மதுரா அபார்ட்மெண்ட், அதன் பக்கத்தில் ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர். சென்னையில் அவள் வசித்து கொண்டு அடிக்கடி கடை தெருக்களை சுற்றி வரும்போதே இப்படி காளான் மாதிரி புது புது கட்டிடங்களும் ஷாப்பிங் சென்டர்களும் தோன்றி விடுகின்றனவே. இந்த அங்காடியில் என்ன விற்கிறார்கள் பார்க்கலாமா என்று அதிசயத்துடன் நுழைந்தாள். வளையல் கடைகளிலிருந்து புத்தக கடை வரை பல கடைகள் இருப்பதைக் கண்டு வியப்புடன் திரும்பியவள் தடால் என்று எதிரே வந்த அம்மாள் மீது மோதிக்கொண்டு விட்டாள். மன்னிக்கவும், நான் புத்தக கடையை வேடிக்கை பார்த்து கொண்டே நகர்ந்ததில் எதிரே நீங்க வந்தது தெரியலை, சிரித்தாள். பரவாயில்லை, பிசகு என்னுடையதும் தான். கண்ணதாசன் அவர்களின் இயேசு காவியம் வாங்கினேன். பிரித்து படித்து கொண்டே நடந்தேன். உங்கள் மீது முட்டிக்கொண்டேன். லேசாக சிரித்தாள் அவள். வரி வரியாக நரைத்து போன கூந்தல், நடுவயதை தாண்டிவிட்ட வயது, விபூதி கீற்றுடன் விளங்கிய நெற்றி, காதுகளில் சிவப்பு கல் தோடு, வெள்ளை ரவிக்கை, கஞ்சியில் மொடமொடத்த காஞ்சிபுர நூல் சேலை. பார்க்க கச்சிதமாக களை கூடிய முகத்துடன் தெரிந்த அந்த அம்மாளை பார்த்ததுமே மிகவும் பிடித்து விட்டது. நீங்க இந்த பக்கத்துல தான் வசிக்கிறீங்களா? முறுவலித்தபடி கேட்டாள் சுகந்தி. அடுத்ததாக தெரியும் காவேரி நர்மதா பிளாட்டில் நான் வசிக்கிறேன். நீங்க? நான் பூந்தமல்லியில் வசிக்கிறேன். இயேசு காவியத்தை வெளியிட்ட உடனேயே நான் வாங்கி படித்து விட்டேன். மிக அருமையாக இருக்கிறது. ரொம்ப ரசிப்பீர்கள் என்றாள் சுகந்தி. இந்த புத்தக கடையில் இதுவரை கிடைக்கலை. சில நாட்களா கடைக்காரரை தொந்தரவு செய்து வரவழைக்க சொல்லி இன்று கிடைக்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கடைக்கு உள்ளேயே நின்று படித்துவிட வேண்டும் போன்ற ஆவல். உள்ளே கூட்டம் நிறைஞ்சு உள்ளவே வெளியே வந்தேன். உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. மெலிதாக சிரித்தாள் சாரதா.
உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? சுகந்தி கேட்டபோது அவள் முறுவலித்தாள். உங்க பெயரையும் நான் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்க வாயை திறந்தேன். அதுக்குள்ள நீங்க என்னை கேட்டுட்டீங்க. சாரதான்னு பேர். 3வது தளத்துல வசிக்கிறேன். ஃப்ளாட்டு சொந்தமானது தான். ரொம்ப சின்ன இடம். ஆனா மனசு அத்தனை சின்னதில்ல. நிறைய சிநேகிதிகளை தனக்குள் அடக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என் ஃப்ளாட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? அழைத்தாள் சாரதா. முன்பின் தெரியாதவர்கள் வீட்டுக்கு சட்டென்று போய்விடும் பழக்கம் சுகந்திக்கு கிடையாது. சின்ன வயதில் இருந்து அப்படிப்பட்டதொரு எச்சரிப்பு உணர்வு. ஆனாலும் சாரதாவை கண்டதும் அவளையும் அறியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்படவே உடனடியாக ஒத்துக்கொண்டாள். மிகவும் சுத்தமாக நேர்த்தியாக வைத்திருந்த அந்த பிளாட்டை பார்த்து அதிசயித்தாள். குழந்தைகள் என்று கேட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பழ ரசத்தை கண்ணாடி டம்ளரில் ஊற்றினாள் சாரதா. குழந்தைகள் ஏதும் கிடையாது. உங்களுக்கு? விசாரித்தபடி மேஜை மீது அவள் வைத்த பழரசத்தை உறிஞ்சினாள். எங்களுக்கும் குழந்தைகள் கிடையாது. என் கணவர் மறைவுக்கு பின் புத்தகங்கள் தான் என் குழந்தைகள். தனிமையை நீங்கள் அதிகம் உணருவதில்லையா? குழந்தைகள் இருந்தால்தான் வாழ்க்கை பூரணமாகிறது என்றெல்லாம் நான் நம்புவதில்லை. நம்மால் பிறருக்கு உதவி செய்ய முடிந்தால் செய்து அதனால் ஏற்படும் ஆனந்தமே வாழ்க்கையை பூரணமாக்குகிறது என்பது என் நம்பிக்கை. தத்து எடுப்பதை பற்றி நீங்கள் எப்பொழுதாவது யோசித்ததுண்டா? எனக்கும் என் கணவருக்கும் அது பிடிக்காத விஷயம். ஆசிரமம் ஒன்றில் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து வாழும் ஒரு வாய்ப்பை கெடுத்து அங்கிருந்து பிரித்து வந்து நாம் தனியாக அந்த குழந்தையை வளர்த்து அதனால் அந்த குழந்தையின் உணர்வுகள் துன்புறுவதை நான் விரும்புவதில்லை. என்னால் ஆன பொதுஜன சேவையை செய்ய நான் தயங்க மாட்டேன். சுயநலமாக என் வாழ்வு என் வீடு என்று அடங்கி கிடக்காமல் மற்றவர்களது இன்பத் துன்பங்களில் அவர்கள் தடை சொல்லாவிடில் பங்கேற்று உதவ பெரிதும் விரும்புகிறேன். எனக்கும் அப்படியேதான் விருப்பம். ஒருவருக்கு குழந்தைகள் இல்லை என்பதை நாம் பெரும் குறையாக சுட்டி காட்டுவதும் தவறு. நமக்கு இல்லையே என்று ஏங்குவது சரியல்ல. வாழ்க்கையில் நாம் பிறருக்கு என்ன உதவி செய்ய இயலும் என்று சிந்தித்து செயல்பட்டால் இந்த குறைவு நிறைவு எல்லாம் நம்மை பாதிக்காது. சாரதாவின் பேச்சு அவள் மனதிற்கு இதமாக இருந்தது. அதற்கு பின் அவர்கள் இருவரும் பல முறை சந்தித்து கொண்டனர். தொலைபேசியில் அழைத்து பேசி மகிழ்ந்தனர். சில தடவைகள் சாரதா அவளது வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டிருக்கிறாள். அவளும் சாரதாவின் பிளாட்டிற்கு சென்று காஃபி டிஃபன் சாப்பிட்டு பலவற்றை பேசி பொழுதை இனிமையாக கழித்திருக்கிறாள். இத்தனை நெருக்கமான சிநேகிதியை மறந்துவிட்டு மனதை ஏன் குழப்பிக்கொண்டு வேதனையில் உழல வேண்டும்? அண்ணா சாலையில் இறங்கி புத்தக கடை ஒன்றில் இருந்து ஷோகன் என்னும் கதை புத்தகத்தை வாங்கி எடுத்துக்கொண்டாள். சஞ்சீவி வீட்டில் தயாரித்த நெய் அப்பளங்களை ஒரு டப்பாவில் போட்டு கையுடன் கொண்டு வந்திருந்தாள். கதவை திறந்த சாரதாவிற்கு வியப்பு கலந்த மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. வாமா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. 2 தடவை போன் செய்து பார்த்தேன். வெகு நேரம் மணி அடித்தது, யாருமே எடுக்கவில்லை. சீசனுக்கு வெளியூர் போய் விட்டிருக்கியோன்னு நினைச்சேன். மிக பழகிய பின் நீங்கள் என்பதில் இருந்து சாரதா நீ என்று அழைக்கும் அளவு நெருங்கிவிட்டிருந்தாள். இதெல்லாம் எதுக்கு என்றபடி அவள் கொண்டு வந்ததை வாங்கி கொண்டு அவளை முன்னரை சோஃபாவில் அமர்த்தினாள். உங்களிடம் ஒரு சங்கதி பேசி ஆலோசனை கேட்கத்தான் வந்திருக்கேன். அது என் வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு தாயார் கிடையாது. அப்பாவும் சில ஆண்டுகளுக்கு முன் போய்விட்டதால் உறவினர்கள் இருந்தும் அனாதை போல பேச முடியாத துயரம் பொங்கி நெஞ்சை அடைக்க கண் கலங்க தடுமாறினாள். சட்டென்று அருகில் வந்து உட்கார்ந்த சாரதா அவளை அன்போடு அணைத்து கொண்டாள். தாயார் போல நான் இருக்கேன், சொல்லு என்றாள் ஆதரவுடன். அந்த 2 கடிதங்களையும் தன் கை பையில் இருந்து எடுத்து காஃபி மேஜை மேல் போட்டாள். டெலிபோனில் ஒட்டு கேட்ட விபரத்தை முடிப்பதற்குள் சுகந்திக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. தண்ணீரை கண்டால் தாகமும் தாயை கண்டால் அழுகையும் வரும் என்பார்கள். தாய் போன்ற பரிவு காட்டிய சாரதாவிடம் மனதை குடைந்த அந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு இதுவரை பயந்து அடக்கி வைத்திருந்த துயரத்தின் சுமையை தாங்க முடியாது அவள் விசும்பி அழுதுவிட்டாள். ஒரு சில நிமிஷங்கள் சுகந்தியை அழவிட்டு கடிதங்களை பிரித்து படித்தாள் சாரதா. அழுது தானே சமாதானம் அடையட்டும் என்று மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். கண்களை துடைத்து கொண்டே சுகந்தி பரிதாபமாக கேட்டாள். சாரதாம்மா, நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு சொல்லணும். இனிமேல நான் என்ன செய்யணும்? மீண்டும் விசும்பினாள்.
அருகில் வந்து உட்கார்ந்து கொண்ட சாரதா அவளது முதுகை அன்போடு தடவி கொடுத்தாள். முதல்ல நீ போய் கை கழுவும் பீங்கானில் முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்டு சமையலறை அலமாரியில் சுவாமி படத்தருகே சிமிழில் இருந்து குங்குமத்தை தொட்டு பொட்டு வச்சு கொண்டு வந்து உட்கார். நான் அதுக்குள்ள நாம 2 பேரும் சாப்பிட கொஞ்சம் காஃபி தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன், உத்தரவிட்டாள். இப்போ என்ன பண்ணலாம்னு உன் மனசு சொல்றது, அத முதல்ல எனக்கு சொல். காஃபி கோப்பையை அருகே கொண்டு வந்து முக்காலி மீது வைத்தாள் சாரதா. இன்னைக்கு காலை பத்திரிகையை புரட்டின போது ஒரு சங்கதி கண்ணில் பட்டது. வள்ளி அம்மாள் என்கிற பெண் தன் கணவனை கத்தியால் குத்தி கொன்னுட்டு கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாளாம். காரணம், கணவன் இன்னொரு பெண்ணுடன் சிநேகிதமாக பழகி ஒரு குழந்தைக்கு தகப்பனாகி விட்டிருந்த ரகசியத்தை அவளிடமிருந்து ஒளித்து வைத்தது தானாம். ஏறக்குறைய என் வீட்டு கதை போல இருந்தது. ஆனால் வள்ளி அம்மாளை போல எனக்கு யோசனை சொல்ல வேண்டும் என்ற ஆவேசமும் ஆத்திரமும் தோணலை. தற்கொலை செய்து கொள்ள வேணும் என்கிற எண்ணமும் கிடையாது. இத்தனைக்கு பின்னும் இவருடன் தொடர்ந்து வாழ வேண்டியது அவசியமா என்றுதான் தோன்றுகிறது. அதுக்கு என்ன செய்கிறதா உத்தேசம்? விவாகரத்து வாங்கிக்கலாமான்னு மனதில் ஒரே குழப்பம். அத்தோட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு விடும்னு நினைக்கிறியா? சுகந்தி தன் கணவனிடமிருந்து விவாகரத்து வாங்கி கொண்டு விட்டாள். காரணம் தெரியுமா? கணவனது துரோக நடத்தை என்கிறார்கள். அது வெறும் கட்டுக்கதை. குழந்தை இல்லாத குறைக்கு கணவன் தான் காரணம். மறு விவாகம் செய்து கொண்டால் தாயாக முடியும் என்று நினைத்து விவாகரத்து வாங்கி கொண்டிருக்கிறாள். இத்தனை வயதுக்கு மேல் குழந்தை பிறக்கும் என்ற என்ன நிச்சயம்? ஒரு சமயம் குறை இவளிடம் இருந்து விட்டிருந்தால் வைத்திய ஆலோசனையில் யாரிடம் குறை இன்னும் முன்னதாகவே தெரிஞ்சிருக்கும். இவளது நடத்தையில் தான் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டு மோகன் தான் விவாகரத்து கோரி வாங்கி கொண்டிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். இப்படி உன் அந்தரங்க சங்கதி அம்பலமாக பலவித கோணத்தில் அலசப்படும். அதை நீ விரும்புகிறாயா? மோகனை நீ அத்தனை அளவுக்கு விஷமாக வெறுக்கிறாயா? ஒண்ணுமே புரியல சாரதாம்மா, நீங்க சொல்லுங்கோ. மோகனை இந்த அசம்பாவித செயலுக்காக நான் வெறுக்கிறேன். அதே சமயம் அவரை பிரிந்து வாழ முடியுமானும் பயப்படுறேன். என்னால வீண் அபவாதங்களை தாங்கிக்க முடியாது. நான் என்ன செய்வேன்? நான் சொல்கிறபடி கேட்பாயா? சுகந்தி துயரத்துடன் தலையை அசைத்தாள். உன் கணவர் இன்னும் சில நாட்களில் டெல்லிக்கு ஒரு வாரம் வியாபார சம்பந்தமா போக போறார்னு சொன்னியே. அவர் கிளம்புற நாளை சரியா தெரிஞ்சு கொண்டு சொல்லு. அடுத்த நாளை நீ பெங்களூருக்கு புறப்பட ஏற்பாடு பண்றேன். ஐயோ, தனியா நான் இதுவரை எங்கேயும் போனதில்லை. வீம்புக்காக என் கணவருடன் அப்படி வாதாடினேன். உன்னை தனியா யார் போக சொன்னாங்க? நானும் கூட துணையா வரப்போறேன். மோகன் புறப்பட்டு போற நாள் முன்கூட்டியே தெரிஞ்சு அடுத்த நாள் நாம பிருந்தாவனில் போக டிக்கெட் ஏற்பாடு செய்துடுறேன். அங்க போனதும் நீ ஹோட்டலில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தோழி ஒருத்தி மல்லேஸ்வரத்துல இருக்கா. அவளை தொலைபேசியில கூப்பிட்டு முதல்லேயே சொல்லிட்டா. காரோட நம்மை வந்து ரயில் நிலையத்தில் இருந்து அழைச்சுக்கிட்டு போவா. வீடு கடல் போல இருக்கும். பழைய காலத்து கட்டிடம். ஆனா ரொம்ப சௌகரியமா இருக்கும். நமக்கு தனித்தனி அறை வசதிகள் செய்து கொடுப்பா. வெளியே போய் வர டிரைவரோட கார் வசதியும் செய்து தருவா. அவள் கணவர் அங்க மின்விசை பொருள் விற்பனையில் ஈடுபட்டு நல்ல நிலையில் இருக்கிறவர். அதனால நீ வீணா கவலைப்பட வேண்டாம். ஒத்துக்கிறேன். பெங்களூரில் போய் நாம் என்ன செய்ய போகிறோம்னு கொஞ்சம் விவரமா சொன்னா? பெங்களூர்ல போய் நிலைமையை நேரில் கண்டு விசாரிப்பு செய்ய போகிறோம். உண்மையில் அந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் உதவி செய்ய வேண்டியது உன் கடமை. கோபத்துடன் உதட்டை கடித்து கொண்டாள் சுகந்தி. நான் சர்மிளாவை சந்திக்கணும்னு சொல்றீங்களா? உன் கணவர் தவறு செய்துட்டு தலைமறைவா இருக்கிறார். நோயாளியாகி பண உதவி வேண்டி காத்து கொண்டிருக்கிறாள் என்று கடிதம் தெரிவிக்கிறது. அது எவ்வளவு தூரம் உண்மை என்று நேரில் விசாரித்து உதவி செய்ய வேண்டியது நமது கடமையாகிறது. சமூக பணி என்று எடுத்துக்கொண்டு யார் யாருக்கோ நாம் உதவி செய்ய முயலுகிறோம். சர்மிளா ஒரு வகையில் உனக்கு நெருக்கமானவளாகி விட்டிருக்கிறாள். இந்த யோசனை எனக்கு பிடிக்கலை. உங்க பேச்சுக்காக கட்டுப்படுகிறேன். சர்மிளாவை பார்த்து என் மனம் பொறாமைப்படும். ஆத்திரத்தில் பொங்கி போகும். வெறுப்புடனே இந்த பிரச்சனையை அணுகப் போகிறேன் என்பது உங்களுக்கு புரியலையா? அதுக்குள்ள இந்த முடிவுக்கெல்லாம் நீ ஏன் வரணும்? போய் விசாரிப்பு செய்வோம். என் பேச்சை கேள். அன்பான குரலில் அதட்டினாள் சாரதா.
அன்று இரவு விமானத்தில் மோகன் டெல்லிக்கு பயணமாகிவிட்டிருந்தான். முன்கூட்டியே செய்த ஏற்பாட்டின்படி அவளும் சாரதாவும் மறுநாள் காலை பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸில் புறப்பட்டனர். பெங்களூருக்கு போகப் போவதாக மட்டுமே தான் அவள் தன் கணவனுக்கு தெரிவித்திருந்தாள். என்ற புறப்பாடு, எங்கே தங்கப் போவதாக உத்தேசம் என்ற விவரங்களை கடிதம் மூலம் தெரிவிப்பதாக சொல்லியிருந்தாள். அவ்வளவுதான். கையில் கணிசமான பணத்துடன், பெட்டியில் வேண்டிய துணி இத்தியாதிகளுடன் புறப்பட்டிருந்தாள். சாதாரண நாட்களாக இருந்தால் அப்படி தனியே தோழியுடன் பயணப்படுவதை ஒரு இன்பமான அனுபவமாக எண்ணி ஆனந்தத்தில் பள்ளி சிறுமி போல ஆர்ப்பரித்திருப்பாள். ஆனால் அந்த சந்திப்பின் பயங்கரம் அவளது நெஞ்சை பலமாக அமுக்கியது. தானே வலிய சென்று தன் வாழ்வில் குறுக்கிட்டவளின் காலில் விழப்போவது போன்றதொரு அவமான உணர்வு அடிக்கடி நெஞ்சை நெருடியது. அவள் செய்யும் காரியம் சரியா என்று அடிக்கடி மனதில் சந்தேகம் அலைபாய அவள் சஞ்சலத்துடன் பயணப்பட்டு கொண்டிருந்தாள். சாரதாவின் தோழி, அவளை ஒத்த வயதான அலமேரு, தங்கள் வீட்டு காருடன் ரயில் நிலையத்தில் வந்து காத்திருந்தாள். கூட ஒரு சிநேகிதியை அழைச்சு வரப்போவதாக நீ டெலிஃபோனில் சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கல்யாணமாகி பெண்கள் 2 பேரும் புக்ககம் போயிருக்காங்க. மகனும் மருமகளும் அமெரிக்காவுக்கு ஒரு டூர் போயிருக்காங்க. பேரன் அவன் பாட்டியோட வீட்டுக்கு தஞ்சாவூருக்கு லீவு நாளை கழிக்க போயிட்டான். வீடு வெறுமையா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பாடா, எனக்கு ஒரு மாறுதல். இவள் அல்சூர் ஆஞ்சநேயருக்கு வேண்டிக்கிட்டு இருக்கா. அதனால சாரதா சொல்லும் முன், அதுக்கு என்ன, வடை மாலை போட்டு ஜமாய் தொடலாம் என்றாள் தோழி அலமேலோ. வீடு மிகவும் சௌகரியமாக வசதிகளுடன் தான் இருந்தது. ஆனாலும் அடுத்த நாள் காலையிலே சாரதாவுடன் காரில் வெளியேறி சர்மிளாவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற எண்ணம் அவளை திகில் படுத்தியது. அவளது வாழ்க்கையில் குறுக்கிட்ட அந்த சர்மிளா நோயினால் பாதிக்கப்பட்டு குலைந்து போயிருப்பாள். அவள் இனி அதிகம் குறுக்கிட முடியாது. ஆனால் அவளது மகள் சம்யுக்தா, அந்த பெண் இந்த சந்திப்பில் எப்படி நடந்து கொள்வாள்? பலவித கவலைகளில் அன்று இரவு அவளுக்கு உறக்கம் இல்லை. ஒரு அவசர காரியம், காரை தந்து உதவ வேண்டும் என்று தன் தோழி அலமேலுவை கேட்டு உத்தரவு வாங்கி கொண்டு சுகந்தியுடன் கிளம்பினாள் சாரதா. வழியில் கொஞ்சம் சாத்துக்குடி பழங்களும் பிஸ்கட் டப்பா ஒன்றும் வாங்கி கொண்டு அசோக் நகரில் இருந்த அந்த வீட்டை தேடிக்கொண்டு சென்றனர். புதிதாக உருவாகி இருந்ததொரு குடியிருப்பு பகுதியின் முதல் தெருவில் கடைசியாக அமைந்திருந்த அந்த வீட்டை கட்டியவர் பண கஷ்டத்தை நிவர்த்திக்க அதை 4 சிறு பகுதிகளாக தடுப்பு செய்து 4 குடி வைத்து விட்டிருந்தார். முன் பகுதியில் இருந்த வயதான மனிதர் அவர்களை கண்டு மூக்கில் நழுவிய கண்ணாடியை மேலே நகர்த்தி கொண்டு வியப்புடன் கேட்டார், இங்க யாரு தேடிக்கிட்டு வர்றீங்க? 4 குடித்தனம் இருக்கு, அதனால. திருமதி சர்மிளாவை பார்த்து போக வந்திருக்கோம். சாரதா துணிவுடன் பேசினாள். சர்மிளா அம்மாவா? நேரம் கடந்து வந்திருக்கீங்க. அவங்க உடம்புக்கு அதிகமாகி நான் தான் டாக்டர் நடேசன் மருத்துவமனையில் அனுமதிக்க உதவி செஞ்சேன். அங்க போன ராத்திரியே அவங்க காலம் ஆயிட்டாங்க. இருதய நோய்தான் காரணம். பாவம் அந்த குழந்தை. திடுக்கிட்டு போனாள் சுகந்தி. அவள் வாயை திறக்கும் முன் சாரதா பரபரப்புடன் பேசினாள். உடம்புக்கு அதிகமாகி விட்டதுன்னு கேள்விப்பட்டோம். நாங்க அவங்களுடைய பந்துக்கள். உடனடியா வர முடியலை, அவ்வளவுதான். கொடுத்து வச்சது. குழந்தை சம்யுக்தா எப்படி இருக்கா? எப்படி இருப்பா? தன் தாயை நினைச்சு அழுது கொண்டிருக்கா. என் மனைவி கூட ஊர்ல இல்லை. வயசான என்னால என்ன செய்ய முடியும்? மற்ற பகுதியில இருக்கிறவங்க ஏதோ வாய் உபச்சாரமா சாவுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நான் தான் அந்த பெண் கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு காரியத்தை கூட இருந்து நடத்தி கொடுத்தேன். இனி அந்த பெண் என்ன செய்வாளோ தெரியாது. அம்மா செத்து 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ள நீ எங்க போவே, யாரு வருவான்னு அந்த குழந்தையை அதட்டி கேட்க மனசு இல்லை. இங்க இருந்தவரை சர்மிளா நல்ல பேர் எடுத்துக்கிட்டு போயிட்டா. யாரு வம்புக்கும் வரமாட்டா. தான் உண்டு, தன் வீடு உண்டுன்னு இருப்பா. சின்ன வயசுலேயே கணவனை பிரிஞ்சு விட்டா. வயசான அவளது பாட்டன் கூட இருந்தார். அவர் 2 வருஷத்துக்கு முன் காலமாகிடவே அம்மாவும் பெண்ணும் மட்டும் தனியாயிட்டாங்க. ஏதோ கொஞ்ச பணத்தை கிழவன் வச்சுட்டு போயிருந்தார். கஷ்ட ஜீவனம். ஆனால் சர்மிளா ரொம்ப மானி. யார்கிட்டையும் காலனா கை நீட்டி கடன் வாங்கினது இல்லை. காலம் சென்றவரை
காலம் சென்றவளை பற்றி கிழவர் புகழ்ந்ததைக் கேட்க என்னவோ ஒரு உருண்டை நெஞ்சை அடைப்பதைப் போல உணர்ந்தாள் சுகந்தி. அவ அம்மாவை நர்சிங் ஹோம்ல சேர்த்ததுல இருந்து நான் தான் சம்யுக்தாவுக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி வந்து தரேன். அக்கம் பக்கத்தார் இது சம்பந்தமா அதிக உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது பாருங்கோ. ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க, ஒரு வாய் காப்பி கொடுப்பாங்க. காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை என்ன செய்ய போறாளோ? கவலையா இருக்கு எனக்கு. பெரியவரே, சம்யுக்தா எங்க இருக்கான்னு காட்டுங்க, நாங்க ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்கிறோம். சாரதா கூறியதை கேட்ட கிழவர் எழுந்து முன்னால் நடக்க, நடை வழிக்குள் புகுந்து இருவரும் பின்னால் நடந்தனர். பின் பக்கத்து பகுதியில்தான் அவர்கள் வசித்தனர். லேசான ஊதுபத்தி வாசனையால் கமழ்ந்த அந்த முன்னறை போன்ற அமைப்பில் மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த படத்தை பார்த்து திடுக்கிட்டு போனாள் சுகந்தி. இறந்தவளின் இளமை காலத்து படம் அது. சர்மிளா அதில் மிகவும் அழகாக தெரிந்ததைக் கண்டு அதிர்ந்து போனாள் அவள். இந்த அழகிற்கு மோகன் மயங்கிப் போனதில் வியப்பில்லை என்று பதறியபடி சாரதாவின் பின்னால் நகர்ந்து உள்ளே வந்தாள். மேஜைக்கருகே சுவற்றை பார்த்தபடி அவிழ்ந்துவிட்ட சுருண்ட முடி முதுகில் பரவி கிடக்க, முக்காலி ஒன்றில் அமர்ந்திருந்த அந்த சிறு பெண் சடக்கென்று திரும்பி பார்த்ததும் சுகந்திக்கு இன்னொரு அதிர்ச்சி. அந்த நீண்ட மூக்கு, சுருண்ட முடியும், பளிச்சிட்ட அகன்ற கண்களும் கோதுமை நிறமும் அப்படியே மோகனை உரித்து வைத்தது போல் எந்த விதமான சான்றுகளும் இல்லாது அந்த ஜாடையே அவள் மோகனது மகள் என்று பறை அறிவிப்பதைக் கண்டு உடல் சிலிர்த்து போனாள். அம்மா சம்யுக்தா, உன்னை பார்க்க ஊர்ல இருந்து இவங்க வந்திருக்காங்க என்று கிழவர் அறிமுகம் செய்துவிட்டு அப்பால் போய்விட்டார். உள்ளே இருந்து 2 பிரம்பு நாற்காலிகளை எடுத்து வந்து போட்டாள் அவள். உட்காருங்கள் என்று உபசரித்தாள். அந்த தனிமையிலும் துயரத்திலும் அந்த பெண் மரியாதையாகவும் பதவி சாகவும் நடந்து கொண்டதை காண சுகந்தி மனம் நெகிழ்ந்து போனாள். கபடமற்ற அந்த முகத்தில் தெரிந்த முறுவல் மாரி காலத்து வானத்திலே மேக படலத்தில் இருந்து எட்டி பார்க்கும் நிலாவின் விளிம்பு போல மிக அழகாக மனசை தொடுவதாக இருந்தது. நீங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா? கடைசி காலத்துல அம்மா நோயினால் ரொம்ப சிரமப்பட்டாங்க. மேலே ஏதோ சொல்ல வந்ததை விழுங்கிக் கொண்டு சம்யுக்தா தலையை குனிந்து கொண்டாள். சாயம் இழந்ததொரு மேக்சியில் வறுமை கோலத்தில் நின்ற அழகு தேவதை போல அந்த பெண் நிற்பதைக் கண்டு மனம் இளகிப் போனாள் சுகந்தி. பணத்திலே புரண்டு கொண்டிருந்த மோகனுக்கு மகளாக பிறந்தும் சமுதாய வேலைக்கு அப்பாற்பட்டவளாகி விட்டதால், அவமான சின்னமாகி விட்டதால், இளமை பருவத்தில் ஏழ்மையில் வாட விட்டு விட்டாரே, இது என்ன நியாயம்? இந்த அநீதியை கண்டு அவளது மனம் சீறியது. அடுத்த கணமே அவளது மனதில் அந்த முடிவு உரு பெற்றுவிட்டது. சம்யுக்தா, உன் கடிதம் எனக்கு தாமதமாக கிடைச்சது. இல்லாட்டா முன்னாடியே வந்திருப்பேன். நான் உன் சின்னம்மா மிஸ்ஸஸ் சுகந்தி மோகன் என்றபடி அருகில் நெருங்கினாள். அவளையும் அறியாது ஒரு ஆவேச உணர்வு அவளை உந்தி தள்ள சம்யுக்தாவின் கரங்களை பற்றி, கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம் என்றபடி அவளை தன் அருகே இழுத்து கொண்டாள். அம்மா, அம்மா என்று அரற்றியபடி சம்யுக்தா அவளை இறுக பற்றி கொண்டு குலுங்கி அழுத பொழுது சாரதாவின் கண்கள் கலங்கி போயின. சுகந்தியால் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை. டெல்லியில் இருந்து திரும்பிய மோகன் தன் மனைவியிடம் ஏற்பட்டிருந்த மாறுதலை கவனிக்க தவறவில்லை. சமீப காலமாக அவள் முகத்தை கப்பிக் கொண்டிருந்த கவலை, அவனுக்கு புரியாத அந்த துயர சாயல் முற்றிலும் மறைந்து விட்டிருந்தது. முன்பு போல அவள் கலகலப்பாக பேசினாள், சிரித்தாள். நடுவில் அவளுக்கு ஏற்பட்டிருந்த குழப்பத்தின் விபரம்தான் அவனுக்கு விளங்கவில்லை. அன்று காலைதான் அலுவலகம் கிளம்ப ஆயத்தமாக உடுத்தி கொண்டு கீழே வந்தபோது அவள்தான் அவனுக்கு கூட இருந்து காஃபி பலகாரம் பரிமாறி உபசரித்தாள். அவனுக்கு பிடித்தமான குழாய் புட்டு செய்ய ஏற்பாடு செய்திருந்தாள். காஃபியையும் அவன் விரும்பும் வண்ணம் பாலை அதிகம் சேர்த்து நுரை பொங்க ஆற்றி இதமான சூட்டில் கொண்டு வந்து வைத்தாள். ஆமாம், உன் அல்சூர் பிரார்த்தனை வெற்றிகரமாக நடந்தேறியதா? வேடிக்கையாக அவன் சீண்டினான். அட, மறந்துட்டனே என்று உள்ளே சென்றவள் ஒரு தட்டில் சில வடைகள் உடன் வந்தாள். ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தினேன். உங்களுக்கு என்ற பிரசாதத்தை மறக்காமல் எடுத்து வச்சிருந்தேன். தட்டை நீட்டிய போது அவன் மறுக்காத வடை ஒன்றை உடைத்து வாயில் போட்டு மென்றான்.
நீ ஆஞ்சநேயர்கிட்ட என்ன பிரார்த்திச்சு கொண்டேன்னு நான் கேட்கலாமா? எங்க குடும்பம் ஒற்றுமையா நாங்க சந்தோஷமா வாழணும்னு பிரார்த்திச்சு கொண்டேன். சிரித்து மழுப்பிவிட்டு அவன் செல்ல வழிவிட்டாள். சாரதா அம்மாள் எடுத்துக்கொண்ட காரியத்தை செவ்வனே செய்து முடிப்பதில் மிகவும் கெட்டிக்காரி. சுகந்தி ஓரளவு மன ஆறுதல் பெற்றுவிட்டாள் என்று புரிந்து கொண்டதுமே துரிதமாக செயல்பட்டாள். இனி நீடித்து தன்னந்தனியாக சம்யுக்தா அந்த குடியிருப்பு பகுதியில் வசிக்க இயலாது. அவளை அவர்கள் கூட அழைத்து கொண்டு போக வேண்டியது முக்கியம். திடீரென்று அவளை மோகன் முன் கொண்டு வந்து நிறுத்துவதும் சாத்தியப்படாது. அவளை தன்னுடன் கொஞ்ச காலம் தன் பிளாட்டில் வைத்து கொண்டு பாதுகாப்பது என்று முடிவு செய்தாள். பெங்களூரில் அவளுக்கு இன்னும் சில நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருத்தர் மூலம் சம்யுக்தா வசித்த வீட்டில் இருந்த சாமான்களில் தேவையில்லாதவைகள் அனைத்தையும் விற்க ஏற்பாடு செய்துவிட்டு தேவையான பெட்டி, புத்தகங்கள், துணிகள் முதலியனவற்றை மட்டும் கட்டி எடுத்துக்கொண்டு தாங்கள் வசித்த மல்லீஸ்வரத்து தோழி வீட்டுக்கு அவளை கூட்டி சென்று விட்டாள். சுகந்தியின் பிரார்த்தனை முடிந்ததும் அவர்கள் 2 தினம் ஓய்வாக அங்கே தங்கி இருந்துவிட்டு சென்னைக்கு கிளம்பிவிட்டனர். தாயை இழந்த துயரத்திலும் தன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த திடீர் திருப்பத்தினாலும் சம்யுக்தா திகைத்து போய்விட்டிருந்தாள். அவளால் அதிகம் பேச முடியவில்லை. கேட்ட கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளித்தாள். அப்படித்தான் கேள்வியை கேட்டு சாரதா அந்த கடிதத்தை அவளிடமிருந்து வாங்கி சுகந்தியிடம் கொடுத்து விட்டிருந்தாள். உன் அம்மா திரு மோகனுக்கு கடிதம் எழுதி சலித்து போய்விட்டாங்கன்னு சொன்ன. அவங்க தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயலவில்லையா? முயன்றாங்க. ஆனா அப்பா சரியா பதில் சொல்லலை. ஏதோ கொஞ்சம் பணம் அனுப்பி வச்சார். சம்பந்தம் என்கிறவர் வந்து செலவுக்கு கொடுத்துட்டு போனார். அடிக்கடி கடிதம் எழுதி தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு எச்சரித்து விட்டு போனார். நீ படிச்ச பெண்ணாச்சே, அம்மாவுக்கு உடம்பு அதிகமாகி விட்டதுன்னு புரிஞ்சு கொண்டு வேறு முயற்சி செய்யலையா? நான் சின்னம்மாவுக்கு துணிவோடு ஒரு கடிதம் எழுதினேன். அதன் விளைவாக நீங்க 2 பேரும் புறப்பட்டு வந்திருக்கீங்க. நன்னா யோசிச்சு பார். அம்மா உன்னிடம் வேறு எதுவும் சொல்லலையா? இல்லை என்ற தலையை அசைத்த சம்யுக்தா திடீரென்ற புருவங்களை உயர்த்தினாள். சொன்னாங்க. இப்ப நினைவுக்கு வர்றது. தனக்கு ஏதாச்சும் நேர்ந்துட்டா நான் எப்படியாவது என் சின்னம்மாவை தொடர்பு கொண்டு அந்த கடிதத்தை தர சொன்னாங்க. அப்படியா? உங்க அம்மா கொடுத்துட்டு போன கடிதாசியை எங்க வச்சிருக்க? அவசரமாக தன் பெட்டியை திறந்து ஒரு கடித உரையை எடுத்து சாரதாவிடம் புன்முறுவலுடன் கொடுத்தாள். கடிதம் சர்மிளாவால் சுகந்திக்கு எழுதப்பட்டிருந்தது. முகவரியில் காணப்பட்ட முத்துக்கள் போன்ற அந்த கையெழுத்தை கவனித்த சாரதா நெஞ்சம் நெகிழ்ந்து போனாள். இள வயதில் பார்க்க மிக அழகான பெண்ணாக இருந்த சர்மிளாவின் கையெழுத்தும் அழகாக இருக்கின்றன. அதை போல குணமும் அழகாக அமைந்து விட்டிருந்த காரணத்தால் மோகன் கல்யாணமானவனாக இருந்தும் அவன் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறான். அவள் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறான். கடித உரையை சுகந்தியிடம் கொடுத்தாள். கனமான அந்த கடித உரையை தங்களது அறைக்குள்ளே கதவை அடைத்து கொண்டு அவசரமாக பிரித்து படித்தாள். அன்புள்ள திருமதி சுகந்தி அவர்களுக்கு உங்களது பெயர் எப்படி தெரிய வந்தது என்று அதிசயப்பட வேண்டாம். மோகன் அவர்கள் திருமணமானவர் என்பதை எப்பொழுதோ நான் அறிவேன். உங்கள் பெயர், தோற்றம், குணம் என்று பல சங்கதிகளையும் தெரிந்து கொள்ள முயன்றேன். எப்படி என்று கேட்கிறீர்களா? நண்பர்கள் மூலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹைதராபாத்திலே தங்கள் தொழிலகத்தின் விற்பனை கூடம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு புது அலுவலகமும் அமைக்கப்பட்டது. அப்போதுதான் உங்களுக்கு திருமணமாகி புக்ககம் வந்திருப்பீர்கள் என்று யோகிக்கிறேன். அந்த அலுவலகத்திலே ஒரு ரிசப்ஷனிஸ்டாக நான் வேலைக்கமர்ந்தேன். BA படிப்புடன், தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயிற்சியுடன், வசீகரமான தோற்றத்துடன் இருந்த எனக்கு மோகன் நேர்முக தேர்வில் வேலையை கொடுத்தார். ஏழை குடும்பத்திலே பிறந்தவள். பெற்றவளையும் சகோதரனையும் இழுத்துவிட்டு தந்தையுடன் வசித்து கொண்டிருந்த சமயம் அது. அதிக இரத்த அழுத்த நோயால் என் தந்தை கையும் காலும் விழுந்து படுத்த படுக்கையாகி விட்டதினால் அவரை கருத்துடன் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரே மகளான எனக்கு ஏற்பட்டிருந்தது. அதனால் வேலைக்கு போக நேர்ந்தது. அழகான இளம் பெண் வேலைக்கு என்று வெளியே கிளம்பினால் ஆபத்துக்களையும் சந்திக்க நேரும் என்று அப்பா சொன்னது வீணாகவில்லை. மோகன் என்ற ஆபத்தை நான் அலுவலகத்திலேயே முதல் நாளே சந்தித்து விட்டேன். காதல் என்ற சொல்லுக்கு மயங்கி திருமணம் செய்து கொள்வார் என்று நம்பி ஏமாந்து போனேன்.
பின்னர்தான் அவர் ஏற்கனவே திருமணமாகி விட்டவர் என்ற உண்மை தெரிந்தது. கல்யாணமாகாது ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்ட என் நிலை என் நோயாளி தந்தைக்கு யமனாக முடியவே அவர் விரைவில் இறந்து போனார். இது சமயம் ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அலுவலகம் தேவையற்றது என்ற எண்ணத்தில் மூடப்பட்டு அதில் வேலை பார்த்த மற்ற அலுவலர்கள் வேறு பகுதிக்கு சென்னைக்கும் திருச்சிக்கும் மாற்றப்பட்டனர். கணிசமானதொரு தொகையுடன் நான் வேலையினின்று விலக்கப்பட்டேன். எனக்கு வேறு அலுவலகத்தில் வேலை போட்டு தர வேண்டும் என்று நான் வாதாடி இருக்க முடியும். நேசமாக நெருங்கி பழகிவிட்டு தாம் பெற்ற குழந்தையையே பார்க்கக்கூட மறுத்த மோகனிடம் கெஞ்சி அவரது அலுவலகம் ஒன்றிலே தொடர்ந்து வேலை பார்ப்பதை விட இறப்பதே மேல் என்றவரை ஆத்திரமடைந்து நான் என் 3 வயது பெண்ணுடன் பெங்களூரில் வசித்த என் தோழியை அண்டி அவள் மூலம் ஒரு வேலையை பெற்றுக்கொண்டேன். ஆனால் துன்பம் வரும்பொழுது அது ஒரு தொடர்கதை என்பதை பிறகுதான் புரிந்து கொண்டேன். சிறு வயதிலேயே ஏற்பட்டிருந்த விஷ காய்ச்சலில் என் இருதயம் பழுதாகிவிட்டிருந்தது. கடுமையான உழைப்பை தாங்க முடியாது அது நாளடைவில் நலிந்து என்னையும் நோயாளியாக படுக்க வைத்து விட்டது. அப்பொழுதுதான் நான் வெட்கத்தை விட்டு என் சிரமத்தை தெரிவித்து சம்யுக்தாவுக்கு கல்வி உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கடிதங்கள் எழுதினேன். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயன்றேன். அவரிடமிருந்து கொஞ்சம் பணம் ஒருவர் மூலம் சிறிதளவு வந்து சேர்ந்தது. ஆனால் என் கடிதத்திற்கு நேரிடையான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. என் உடல் நிலை மோசமாகி வருவதை அறிந்த நான் என் நினைவு தவறும் முன் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். என் மகளுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதிக உதவி எதுவும் செய்ய வேண்டாம். சம்யுக்தாவுக்கு கல்லூரி படிப்பும் தொழில் கல்வியும் அளித்து ஹாஸ்டலில் தங்கி வாழ வசதியும் செய்து கொடுத்தால் போதும். அவளுக்கு நான் பல புத்திகள் சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில் அவள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக சொல்லி இருக்கிறேன். இந்த கடிதத்துடன் உங்களை காண வரும் அவள் எந்த விதமான பயமுறுத்தல் எண்ணத்துடனும் வரமாட்டாள். கல்விக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடம் யாசிக்க வரும் ஒரு ஏழை பெண்ணாகத்தான் வருவாள். தயவு செய்து என் மீது கோபப்படாது என் குழந்தைக்கு உதவும்படி மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் எனக்கு உண்மை நிலை தெரிந்திருந்தால் நான் தங்களது வாழ்க்கையின் குறுக்கே வந்திருக்கவே மாட்டேன். இது உண்மை. மரணத்தை நோக்கி படுக்கையில் நோயாக படுத்து கிடக்கும் நான் இது சமயம் உண்மையைத்தான் சொல்வேன் என்று தாங்கள் நம்ப வேண்டும். என் மகளுக்கு உதவ வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு நடந்து போன கசப்பான சம்பவத்திற்காக என்னை மன்னிக்கவும். இங்கனம் சர்மிளா. கடிதத்தை முழுவதும் படித்த சுகந்தி நெஞ்சுருகி போனாள். பேதை பெண் சர்மிளாவை தன் கணவன் ஏமாற்றிவிட்டது மாபெரும் துரோகம் பாவம் என்று எண்ணி வெகுண்டாள். இது மாதிரியான தவறுகளில் ஆண்கள் எப்பொழுதும் தப்பித்துக் கொள்கிறார்கள். பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்கள். அவமானத்தையும் பழியையும் சுமந்து கொண்டு சமூகத்தின் கண்களில் குற்றவாளியாக நிற்பவர்கள் பாவம் பெண்கள் என்று எத்தனை முறை அவள் மாதர் சங்க கூட்டங்களில் மனம் கொதித்து பேசி இருக்கிறாள். என்ன கடிதத்தை படிச்சுட்டு மௌனமா இருக்க? சாரதா அவள் தோளை தொட்ட பொழுது சிந்தனையில் இருந்து விழித்து கொண்டாள். கடிதத்தை நீங்களும் படிக்கலாம். என் வரை இனி ரகசியம் என்று எதுவும் இருக்கப் போவதில்லை. கடிதத்தை சாரதாவிடம் கொடுத்தாள். அதை படித்து முடித்ததும் லேசாக பெருமூச்செறிந்தாள் சாரதா. இப்பொழுது அடுத்ததாக நீ என்ன செய்ய போற சுகந்தி? மெல்லிய குரலில் கேட்டாள். அடுத்ததாக என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியும். நாம 3 பேரும் சென்னைக்கு திரும்புறோம். கொஞ்ச நாள் எனக்காக சம்யுக்தாவை உங்க ஃப்ளாட்டில் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் அப்படி செய்வதாகத்தான் என் யோசனை. தக்க தருணத்தில் நான் சம்யுக்தாவை எங்கள் வீட்டுக்கு அழைச்சு கொள்வேன். என் கணவர் இந்த குழந்தைக்கு நீதி வழங்காது தப்பித்துக் கொள்வதை நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி செய்தா நான் இதுவரை செய்து வரும் சமூக தொண்டுகளுக்கு அர்த்தம் இல்லை. பெயருக்கும் புகழுக்கும் நான் போலியாக மேற்கொள்ளும் ஒரு நாடகம் என்றுதான் அர்த்தம். என்ன சொல்றீங்க? சுகந்தி, உன்னோட சிநேகிதமா இருப்பதை பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தாய் இல்லாத இந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை வகுத்து கொடுக்க நீ தாராள மனசோட முன் வருகிறது பத்தி ரொம்ப பாராட்டுறேன் என்ற சாரதா மிகவும் அன்புடன் அவளது கரத்தை பற்றி அமக்கினாள்.
அந்த தீர்மானத்துடன் தான் அவர்கள் பெங்களூரில் இருந்து புறப்பட்டிருந்தனர். கணவனது கடந்த காலத்தில் நடந்த அந்த அசம்பாவித சங்கதியை தெரிந்து கொண்ட பின், அநீதி இழைக்கப்பட்ட சர்மிளாவின் மகளுக்கு ஆவன செய்வது என்று தீர்மானித்த பின்னர், அது நாள் வரை மனதை அழுத்திக் கொண்டிருந்த அந்த பயங்கர இறுக்க உணர்வு தளர்ந்து போய்விட்டதை உணர்ந்தாள். மனதில் நிம்மதி நிறைந்திருப்பதை புரிந்து கொண்டாள். அவளால் முன்போல மிகவும் சகஜமாக கணவனிடம் பேச முடிந்தது. வீட்டில் வளைய வர முடிந்தது. வாழ்க்கை முன்போல தங்கு தடையின்றி நகர்ந்து செல்வதை உணர முடிந்தது. அன்றைய இரவு அவள் தன் அறைக்குள் வந்து படுக்கை மீது உட்கார்ந்த பொழுது, தலை மாட்டில் இருந்த தொலைபேசி சிணுங்குவதை கேட்டு கையில் எடுத்தாள். சம்பந்தம் அவளது கணவனை தொலைபேசியில் அழைத்திருந்தான். உங்களுக்கு ஒரு முக்கிய சங்கதி சொல்லத்தான் இந்த வேளையில கூப்பிட்டேன். நான் 2 வாரமா இங்க இல்லை, கல்கத்தா போயிருந்தேன். நேத்து தான் விஷயம் தெரியும். பெங்களூரில் இருந்து தகவல் கிடைச்சது. சர்மிளா 2 வாரத்துக்கு முன் காலமாகி விட்டாங்களாம். மோகன் திகைப்புடன் மூச்சுக்காற்றை உள் இழுக்கும் சப்தம் துல்லியமாக கேட்டது. அப்படியா? அந்த குழந்தை சம்யுக்தா? யாரோ சொந்தக்காரங்க வந்து அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்களாம். அதை பத்தி விசாரியும். அந்த குழந்தையின் படிப்புக்கு ஏதாச்சும் உதவி செய்துவிடலாம்னு தோணுது. இல்லாட்டா மனம் சமாதானம் அடையாது. மோகன் உண்மை உணர்வுடன் தயங்கி பேசியதை கேட்டாள். சர்மிளா உயிருடன் இருந்தவரை கடினமாக இருந்த மோகன், அவள் இறந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்டதும் அதிர்ந்து போய்விட்டிருக்கிறான். குற்றமுள்ள மனம் நன்றாக குறுகுறுக்கிறது. தானே மனம் உவந்து சம்யுக்தாவுக்கு உதவ முன் வந்திருக்கிறான். இதுதான் நல்ல தருணம். தனக்குள் பலவும் எண்ணியபடி அவள் போனை மெல்ல ஸ்டாண்டின் மீது வைத்தாள். மறுநாள் காலை அவள் தன் கணவனிடம் சொன்னாள். நமது திருமண நாள் அடுத்த வாரம் புதன்கிழமை வர இருக்கிறது. அதுக்கென்ன? புதுசா கல்யாணமான தம்பதிகள் ஓஹோன்னு கொண்டாடி மகிழணுமா? எப்பொழுதும் போல நீ கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்துட்டு வா. பகல் வேளை சாப்பாட்டுக்கு நான் வந்து விடுறேன். சஞ்சீவிக்கு சொல்லிட்டால் பாயசம் வடையோட சமையலை ஜமாய்த்து விடுவார். எப்பொழுதும் போல இரவு நாம ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம். பழைய படங்கள் சிலவற்றை இப்போ திருப்பி காட்டுறாங்களே, அப்படிப்பட்ட பழைய படம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து புக் பண்றேன். அட மறந்துட்டேனே, உனக்கு ஒரு புது புடவை எடுத்து தரணும். அதுக்கு நான் பணம் தந்துடுறேன். நீயே போய் இப்பவே வேண்டிய தினசு புடவை வாங்கிக்கோ. தன் பிரீத் கேஸில் இருந்த செக் புத்தகத்தை எடுத்து பரபரப்புடன் எழுதி கிழித்து காசோலையை அவள் கையில் கொடுத்தான். எனக்கு இந்த வருஷம் நமது திருமண நாளை நல்லாவே கொண்டாடலாம்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கு மறுப்பு இல்லையே? எப்படி கொண்டாடலாம்னு நினைக்கிற? அவளை வியப்புடன் பார்த்தபடி கேட்டான். வீட்லயே 4 பேரை கூட்டி வச்சு கொஞ்சம் மாறுதலா கொண்டாட ஆசையா இருக்கு. உன் மாதர் சங்கத்து தோழிகளை வர சொல்லி சாப்பாடு போட ஆசைப்படுற, அவ்வளவுதானே? என் தோழிகள், உங்களது சிநேகிதர்கள், அலுவலகத்தில் இருந்து சிலர் என்ற பொறுக்கி எடுத்து ஒரு 50 பேரை கூப்பிட்டு ஒரு விருந்து, ஒரு சின்ன கச்சேரி. இது நமது வெள்ளி விழா கூட இல்லையே, ஏன் இந்த ஆசை? மோகன் உரத்து சிரித்தான். ஒவ்வொரு ஆண்டு திருமண நாளும் நமக்கு வெள்ளி விழா போல, ஏன் தங்க விழான்னு கூட நினைச்சு கொண்டாடலாமே. ஒவ்வொரு நாளும் மனம் ஒருமித்து நல்ல கணவன் மனைவியாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்ளணும். அவர்களுக்குள்ளே ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டிருந்தால் கூட, பார் மோகன் சுகந்தி தம்பதிகளை, குழந்தை இல்லை என்கிற குறை இல்லாமல் எத்தனை நிறைவோடு வாழறாங்கன்னு அதிசயப்படட்டும். நம்மை பற்றி தவறாக எண்ணுகிறவர்கள் விழிப்படையட்டும் என்பது நோக்கம். நம்மை பற்றி தவறாக யார் நினைக்கிறாங்க? நாம என்ன தவறு செய்துட்டோம்? பணம், காசு, பதவின்னு வாழ்கிறவங்களை பற்றி 4 பேர் 4 விதமாக சொல்வாங்க. அது மாதிரியானவங்க நாம இல்லை. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு அன்புடன் வாழ்கிறவங்கன்னு 4 பேர் என்னையும் உங்களையும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தெரிகிறது, யாராவது உங்கள் மாதர் சங்கத்தில் எதையாவது சொல்லி இருப்பாங்க. அது உன் மனதை உறுத்துகிறது. இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளா நீ என்னவோ மாதிரி சோர்ந்த முகத்தோடு இருந்த. அதுக்கு காரணம் விளங்குகிறது. இந்த விருந்து உனக்கு மகிழ்ச்சியையும் மன ஆறுதலையும் தரும் என்றால், பேஷா நமது திருமண நாளை தடபுடலாக கொண்டாடி கொள்வோமே. உங்கள் பக்கம் யார் யாரை வரவழைக்கிறது என்பது உங்கள் பொறுப்பு. ஓ, கட்டாயம் ஒத்துக்கிறேன். செலவுக்கு வேண்டிய பணமும் தந்துடுறேன், கவலைப்படாத. அவளது கன்னத்தை செல்லமாக கிள்ளிவிட்டு வெளியே கிளம்பினான்.
சுகந்தி மிகவும் உற்சாகத்துடன் அந்த கொண்டாட்டத்திற்கு ஆவணம் கவனிக்க தொடங்கினாள். சம்யுக்தா தங்களுடன் வந்து வசிக்க மாடியில் இருந்த ஒரு அறையை சுத்தமாக்கி கட்டிலை போட்டு சுத்தமான படுக்கையை விரித்து விரிப்பை போட்டு அழகு செய்தாள். ஜன்னல் திரைகளை மாற்றி புதுப்பிக்க செய்தாள். கட்டில் அருகே மேஜை ஒன்றை போட செய்து சம்யுக்தா உட்கார்ந்து படிக்க ஒரு விளக்கை பொருத்த செய்தாள். அடுத்தபடியாக சம்யுக்தாவை அழைத்து கொண்டு சாரதா கடைகளுக்கு போய் தேவையான துணிகளை வாங்கி வர செய்தாள். புதிய ஆடைகளையும் ரவிக்கைகளையும் அளவு பார்த்து தைக்க செய்தாள். அவள் மனதிலே ஒரே பரபரப்பு, எல்லையில்லா ஆனந்தம். திருமண நாள் அன்று மாலை கொஞ்சம் சீக்கிரமாகவே மோகன் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டிருந்தான். தோட்டத்தின் முன்னால் பச்சை பாயை போல் பறந்து கிடந்த புல் தரையின் மீது அமைக்கப்பட்டிருந்த ஷாமியானாவுக்குள் நாற்காலிகளையும் மேஜையையும் போட்டு தோரணம், வர்ண விளக்கு முதலியவற்றால் ஆட்கள் அலங்கரித்து கொண்டிருந்தனர். சமையல் அறையில் இருந்து ஏலக்காய், குங்குமப்பூவின் வாசம் வரவேற்பறையை தாண்டி வாசலை எட்டி கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் ஜக ஜோதியாக எரிந்த விளக்கொளியில் வீடு அமர்க்களமாக காட்சி தந்தது. அவசரமாக குளியலை முடித்து கொண்டு பட்டு வேட்டியும் சட்டையும் அணிந்து கொண்டு பூஜை அறையில் இருந்த திருநீற்றை நெற்றியில் பூசிக்கொண்டு வீட்டு தலைவனாக லட்சணமாக வாசலில் நின்று வந்தவர்களை புன் சிரிப்புடன் வரவேற்க தொடங்கினான் மோகன். கல்யாண பெண் போல அழகானதொரு புது காஞ்சிபுர பட்டு சேலையில் தலை கொள்ளா பூவும் மேனியை நிறைத்த நகையுமாக முகம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்க தன் சிநேகிதிகளை அன்போடு வரவேற்று கொண்டிருந்தாள் சுகந்தி. எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தனர். அது சமயம் வாசலில் வந்து நின்ற காரில் இருந்து சாரதா தன்னுடன் ஒரு இளம் பெண்ணை அழைத்து வருவதை பார்த்து திகைத்து போனான் மோகன். யார் இந்த குழந்தை? சாயலில் சர்மிளா போல. மூளையில் என்னென்னவோ எண்ணங்கள் பொறித்தட்ட மனைவியை பார்த்தான். அவள் ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்து விட்டிருந்தாள். கைகளை தட்டி கசமுசவென்று பேசிக்கொண்டிருந்தோரை சற்று நிதானிக்க செய்து சுகந்தி புன்முறுவலுடன் எல்லோரையும் கும்பிட்டாள். எங்களது மணநாள் விருந்துக்கு வந்து எல்லோரும் கௌரவித்ததற்கு நாங்கள் மிக்க நன்றி பாராட்டுகிறோம். இது எங்கள் வாழ்விலே மிகவும் முக்கியமான திருமண நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் என்று கூறிவிட்டு சாரதா அம்மாள் அருகில் சுரிதார் குர்தாவில் அழகு பொம்மையாக உட்கார்ந்திருந்த சம்யுக்தாவின் கரத்தை பிடித்து கொண்டு வந்து எல்லோர் முன்னாலும் தன் கணவன் அருகே நின்றாள். கள்ளம் கபடமற்ற சிறுமியின் முகத்தை வியப்போடு பார்த்த விருந்தினருக்கு பலவித கற்பனைகள். எங்கள் மகள் சம்யுக்தாவை உங்கள் அனைவருக்கும் இன்று பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் அறிமுகம் செய்து வைக்கிறோம். இதுவரை இவள் என் கணவரின் மூத்த மனைவியான தனது தாயோடு தங்கி இருந்தாள் என்பது உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. மோகன் திடுக்கிட்டு போய் சுகந்தியை பார்த்தான். இத்தனை பேர் முன்னிலையில் அவன் என்னதான் பேச முடியும்? ஆனாலும் தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண் குழந்தையை அவன் வெறுத்து ஒதுக்க இயலவில்லை. அதற்கு பதில் அவனையும் அறியாத இனம் காணா ஒரு உணர்வு நெஞ்சை அடைப்பதை உணர்ந்தான். மந்திர மாயத்தில் கட்டுண்டு இருப்பவர் போல மௌனமாக சில நிமிஷங்கள் உட்கார்ந்திருந்த விருந்தாளிகளிடையே சில நிமிஷங்களில் சலசலப்பு ஏற்பட்டது. அட சுகந்தி, இத்தனை நாள் நீ இதை எங்களுக்கு சொல்லலையே. அழகான குழந்தை, வெரி ஸ்வீட். இதுவரை நீ குழந்தை ஏதும் தத்து எடுக்காத ரகசியம் இப்போ புரிஞ்சுட்டது. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்க யாராவது அலைவார்களா? பலர் இடத்தை விட்டு எழுந்து வந்து பலாப்பழத்தை மொய்க்கும் ஈயாக சம்யுக்தாவை சுற்றி விட்டனர். சாரதா இப்போது கை தட்டி எல்லோரது பேச்சையும் அடக்கினாள். இன்று மோகன் சுகந்தி திருமண நாள். இந்த பூ மாலையை தன் கையால் பெற்றோருக்கு சம்யுக்தா அணிவிக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்ற 2 மல்லிகை மாலையுடன் முன்னே வந்தாள். முதலில் சுகந்திக்கு மாலையை அணிவித்து கூட்டத்தினர் கை தட்டலை பெற்று முகம் சிவந்து போன சம்யுக்தா மாலையுடன் மோகன் அருகே வந்தாள். அவளது விழிகளில் சந்தேகமும் கொஞ்சம் பயமும் தெரிந்தன. மாலையை பிடித்திருந்த கை விரல்கள் நடுங்கின. தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ள மறுத்து தான் பெற்ற மகளை பார்க்க விரும்பாத அந்த தந்தை அவளை உண்மையில் ஏற்றுக்கொள்வாரா? தலையை குனிந்து மாலையை ஏற்றுக்கொண்ட மோகன் சட்டென்று மகளை தன் அருகே இழுத்து மார்போடு அணைத்து கொண்டான். சம்யுக்தா,
வாமா குழந்தை, இனி நீ எங்கள் குழந்தை என்று காதோடு கிசுகிசுத்தான். ஒரு சிறு குருவியைப் போல அவனது நெஞ்சிற்குள் தன் முகத்தை பதித்து கொண்டு தன்னையும் மீறி விசும்பி அழுது விட்டாள் சம்யுக்தா. சட்டென்று திரும்பி அவளை தன்னோடு அணைத்து கொண்டு சமாதானப்படுத்தினாள் சுகந்தி. விருந்தாளிகளுக்கு இப்போது பலவித கற்பனைகள். ஆனால் வெளியே சொல்லிக் கொள்ள முடியாது. எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தனர். அதற்கு பின் வெகுநேரம் அந்த வீடு கலகலப்பிலேயே மூழ்கி கிடந்தது. ஒரு வழியாக இரவு 10 மணிக்கு மேல் விருந்தாளிகள் விடை பெற்று சென்ற பின் அமைதியை அடைந்தது. சாரதா சம்யுக்தாவை ஒப்படைத்துவிட்டு பிரியா விடை பெற்று கொண்டு போய்விட்டாள். தனது மகளுக்காக தயாரித்த அறையில் அவளை தங்க சொல்லிக் கொண்டு விட்டுவிட்டு வெளியே வந்தபோது வராந்தாவில் மோகன் காத்து கொண்டு நின்றான். அவன் எதுவும் கூறும் முன் அவள் முந்திக் கொண்டாள். எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு வந்த ஒரு கடிதத்தை நான் துணிவுடன் எடுத்து படித்து தொலைபேசியில் சம்பந்தத்துடன் நீங்கள் பேசியதை ஒட்டு கேட்டு சில தகாத காரியங்களை செய்துவிட்டேன். ஆனால் அவை ஒரு பெரிய நல்ல விஷயத்தை சாதித்து விட்டது. தத்து எடுத்துக்க சொல்லி உபத்திரவப்படுத்தின உறவினர்கள் இப்போது வாயை மூடிக்கொண்டு விடுவாங்க. உங்களது உறவினரான லோகநாதன் இந்த செய்தியை என்னிடம் சொல்லி மனதை குழப்பிவிட்டார். இதையே ஆதாரமாக வைத்து கொண்டு என்னிடம் அடிக்கடி வந்து சலுகைகள் ஏத்துக்கலாம் என்ற அவர் ஆசை இத்தோடு முடிந்துவிடும். எனக்கு எல்லாம் தெரியும். சர்மிளா விட்டு போன குழந்தையை நான் தத்து எடுத்து கொண்டு விட்டேன் என்றால் அவர் மேலே என்ன பேச முடியும்? சம்பந்தம் ஒருவருக்கு மட்டுமே தெரியும்னு நீங்க நினைப்பது தவறு. ஒருவருக்கு மேலே தெரிஞ்ச எந்த விஷயமும் ரகசியமாகாது. சம்பந்தம் 4 பேருக்கு சொல்லி அவர்கள் அதை திரித்து உங்களை பற்றி அவதூறு பேசுவதற்கு நான் செய்த காரியம் ஒரு முற்றுப்புள்ளியாகிவிடும் இல்லையா? படபடவென்று பேசினாள். உனக்கு இத்தனை தாராள மனம் எங்கிருந்துதான் வந்ததோ? சம்யுக்தாவை நம் குழந்தையாக நீ பாவிக்கிறது ஒன்றே என்னை மன்னிச்சதுக்கு அடையாளம் சுகந்தி. உன் முன் நான் ரொம்ப தலை குனிஞ்சு நிற்கிறேன். தழத்தான் மோகன். கடந்து போனதை மறந்துடுவோம். சம்யுக்தா உங்கள் குழந்தை. அந்த வழியில் அவள் என் குழந்தை. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஒரு பெண் என்னை போல நடந்து கொண்டால் என்ன அர்த்தம்? புரியலையே. கண்ணால் பார்த்ததை மண்ணால் மூடிவிட்டு தன் கணவனை அவள் நேசிக்கிறாள் என்றே அர்த்தம். சுகந்தி, உன் தாய் அன்பிற்கு நான் அருகதையானவனா என்று நினைக்கிறப்போ? இனி நினைக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல. சம்யுக்தாவை நம் குழந்தையாக நாம் வளர்த்து ஆளாக்க பல வேலைகள் காத்திருக்கு. அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். கட்டாயம் என்று கூறியபடி அவளது கைகளை பற்றி கன்னத்தில் வைத்து கொண்டான். என்ன இது, சின்ன குழந்தை போல? கன்னத்தில் உருண்ட கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் முறுவலித்தாள். வருங்காலத்தை நினைச்சு பார்க்கிறத விட்டு இனி நாம் கடந்து போனதை நினைச்சு கவலைப்படலாமா? வருங்காலத்துல நம் சம்யுக்தா பெரிய பெண்ணாகி கல்லூரி படிப்பு முடித்து கொண்டு அவள் ஆசைப்படும் தொழில் கல்வியை முடித்து கொண்டதும் அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கப் போகிறோம். எந்த மண்டபத்தில் கல்யாணம், வரவேற்பு, யார் சங்கீதம் என்று எத்தனையோ வேலைகள் நமக்கு இருக்க போகின்றன. அத்துடன் இந்த சுருண்ட முடியில் நரை ஓடத் தொடங்கும் போது இந்த வீட்டில் பேரனும் பேத்தியும் கூச்சலிட்டு உங்களை நிம்மதியா பத்திரிகை படிக்க விடப் போவதில்லை. அதனால் மிஸ்டர் மோகன், இப்பொழுதே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஓய்வை எடுத்துக்கொண்டு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு படிக்க வேண்டியதை படித்து தேவைகளை முடிச்சுக்கோங்கோ. பிறகு பேரன் பேத்தியை கட்டி கொண்டு சமாளிக்கவே பொழுது இருக்காது. கலகலவென்று அவள் சிரித்த பொழுது அவன் கூட சிரிக்க தன் அறையில் இருந்து எட்டி பார்த்த சம்யுக்தாவை அன்போடு புதிய பாசத்தோடு இருவரும் திரும்பி பார்த்தனர். அவர்களது வாழ்வில் இப்போது நிறைவு ஏற்பட்டு விட்டது என்பதற்கு என்ன சந்தேகம்? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.